எல்லாரும் கட் பண்ணிக்கங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்யே தூரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அன்பு ஜோதிட சொந்தங்களே, வள்ளுவர் இனத்தை சார்ந்த இனம் நம் இனம். ஆக வள்ளுவ பெருந்தகையை நினைக்கும் வகையில் ஒரு குறள், அது வான் சிறப்பு என்ற அதிகாரத்திலிருந்து வள்ளுவ பெருந்தகை கொடுத்திருக்கிறார். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். அதாவது மேகம் கடலில் இருந்து நீரை எடுத்து அதை மீண்டும் மழையாக அதனிடத்திலே பெய்யாவிடில், அதை கொடுக்காமல் போய்விட்டால் அகண்டு விரிந்த கடலும் தனது வளம் குன்றி போகும் என்று சொல்லி இருக்கிறார். இதை எதுக்கு இந்த இடத்தில் பதிவிடுகிறோம் என்றால், ஜோதிடர்களாகிய நாம் அனைவரும் அதே போன்றவர்கள் தான். நம்மிடம் கற்றுக்கொண்ட விஷயங்களை, நம் குருமார்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட விஷயங்களை நாமும் பலருக்கு பகிர்ந்த வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் முழு பலனை அடைய முடியும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். நாம் அனைவரும் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ வாழ்ந்திருந்தாலும் ஜோதிடம் என்கிற சங்கமம் மூலியமாக அந்த தேன்கூட்டிலே அடையக்கூடிய தேனீக்களாக நாம் அனைவரும் இருக்கிறோம். ஒரு நதியை கடப்பதற்கு 2 தூண் தேவை. அந்த தூண் மேல் இருக்க பாலம் தேவை. அந்த பாலத்தின் மூலமாகத்தான் நம்ம அந்த இடத்தை கடக்க முடியும். ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு போக முடியும். அவ்வாறு 2 தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இரு ஆசான்களுக்கு இந்த வேளையிலே சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஜோதிடம் என்கின்ற பாலத்தின் மூலயமாக ஒவ்வொரு நாளும் நம்மளை அதில் அரவணைத்து கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜோதிட பெருந்தகைகளுடைய அரவணைப்பிலே நாம் பவனி வந்து இந்த அவனிதனிலே குழந்தையாய் வளம் வர வளர நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி, இன்றைய தலைப்பு செவ்வாயா புதனா, இதில் யார் வீரத்திற்கு முக்கியமான கிரகம் என்பதை பற்றி நாம் ஆராய இருக்கிறோம். அதற்கிடையிலே புதன் அணியின் தலைவராக நம்முடைய ஸ்ரீதரன் ஐயா இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு 2 நிமிடம் மதிப்பு செய்யும் விதமாக, பண்டிதன் கணக்கன் என்று புதனுக்கு ஒரு பேர் உண்டு. பக்குவமாய் சொல்லித் தருவதிலே அரணாய் இருப்பதன் காரணத்தினாலே எனக்கு ஸ்ரீதரன் என்று பெயர் உண்டு என்று ஐயா அந்த இடத்திலே பதிவிடுவதாக இருக்கிறார். ஸ்ரீ என்றால் சமஸ்கிருத சொல்லிலே மதிப்பு மிக்க சொல். அதாவது பிரகாசம், புனிதமான இடங்களுக்கு, பெரியவர்களுடைய பெயர்களுக்கு, தெய்வங்களுக்கு முன்னிலையில் வரக்கூடிய சொல் ஸ்ரீ. அதே போல நேபாளத்தின் ஒரு நகரத்தினுடைய பெயர் தரன். தரன் என்றால் அந்த நகரம், பலதரப்பட்ட மக்கள் அங்கு வாழக்கூடிய ஒரு நிலை. அதே போல்தான் இந்த சங்கத்திலும் பலதரப்பட்ட இனத்தில் சேர்ந்த நாமும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதே போல விஷ்ணு என்பவர் புதனுடைய அதிதேவதை. அதன் அணியின் தலைவராக இருக்கக்கூடிய நமது ஐயனுடைய பெயரிலே விஷ்ணுவுக்கு மற்றொரு பெயர் தரன். அதுதான் நம்முடைய ஸ்ரீதரன் ஐயா. விஷ்ணு எவ்வாறு தன்னுடைய மனைவிக்கு மார்பகத்தில இடம் கொடுத்தாரோ, அதே போல நமது ஐயா தனது வீட்டு மகாராணியினுடைய 8ஆம் பாவத்தினுடைய பலத்தை கொண்டு இவர் தனது மனையாளாக தேர்ந்தெடுத்தேன் என்று பலமுறை நம்மிடம் பதிவிட்டிருக்கிறார். அப்படியாகப்பட்ட சிறப்பு கொண்ட தலைவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய ருதுவிலே முதல் ருது வசந்த ருது. சித்திரை வைகாரி மாதத்திலே வரக்கூடிய இளவேநீர் காலம் என்று சொல்லுவோம். வசந்த ருது என்றால் துளிர் விடுதல் என்ற அர்த்தம். அதே சமயத்துல புதுமை, ஆரம்பம், இனிமை, வளமை, தொடக்கம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். துளிர் விடக்கூடியது. நாம் எல்லாரையும் ட்ரை பண்ணுங்க என்று ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவரை நாம் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்துல குமரன் என்ற பெயரிலிருந்து வந்ததுதான் குமார். குமரன் என்கிற பெயர் நம்முடைய ஐயனுடைய பெயர், செவ்வாயினுடைய அதிதேவதை ஆகிய முருகப்பெருமானுடைய பெயர். ஆக அந்த அணியின் தலைவராக வந்திருக்கிறார் நமது வசந்தகுமார் ஐயா அவர்கள். அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் தேக்குவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்களிலே மிகவும் விலை உயர்ந்த மரம் தேக்கு மரம். நம்மளை ஊக்குவிக்க ஒரு நபர் இருந்தால் அவர் உயரத்திலே போலாம் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கூறிக்கொண்டு, செவ்வாய் அணியில் இருந்து முதல் பேச்சாளராக செவ்வாய் என்கிற ஒரு பெயர் மட்டும்தானா? அங்காரகன், அர்த்தன், சே என்கின்ற பல பெயர்களை கொண்டவன் செவ்வாய் என்று சொல்லி, செவ்வாயின் அதிதேவதை ஆகிய ஐயனின் பெயரையே தனது பெயராக கொண்டு வந்திருக்கிறார் கே சரவணன் ஐயா அவர்கள், புதுச்சேரியில் இருந்து ஜோதிட கலாநிதி அவர்கள். அவர்களை பேசுமாறு மிக தாழ்மையோடு அன்போடு அனைவர் சார்பிலும் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. 5 கரத்தனை வணக்கம் ஐயா. 5 கரத்தனை ஆணு முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மறந்தனை ஞான குழந்தனை பொந்தில் வைத்தனை போட்டுகின்றன. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம்
பாதம் தொட்டு வணங்குகிறோம். எனக்கு ஜோதிடம் கற்றுத் தந்த குருமார்களும் என்னை இங்கு பேச வைத்து அழைத்த உயர்திரு வளம் வசந்த் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீதர் ஐயா அவருக்கும் ஜாமுகோல் பிரசன்ன வித்தர் ஸ்ரீதர் ஐயா அவருக்கும் வணக்கம். இங்கு நடுவராக அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான் வேதமித்ரா ஐயா அவர்களுக்கும் எதிரணி அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ வைஷ்ணவி ஜோதிடம் நடத்தும் வீரத்திற்கு சிறந்தவர் செவ்வாய் பவனா புதன் பவனா என்ற தலைமைக்கு நான் பேச வந்துள்ளேன். ஐயா வணக்கம். வீரத்திற்கும் வேகத்திற்கும் உரிய காரகம் செவ்வாய் பகவானே. அதற்கு சரித்திரத்தில் ஐயா புகழ்பெற்ற பல மாமன்னர்கள், சர்வாதிகாரிகள், மாவீரர்கள், போர்ப்படை தளபதிகள் ஜாதகத்தில் செவ்வாய் வலிமை கொண்டவர்களே நாங்கள் செவ்வாயே. பரம்பரை சொத்து, குணம், செல்வாக்கு, பெயர், புகழ், தலைமுறையை கடத்துவது செவ்வாய் பகவானே. உதாரணமாக மு.க. ஸ்டாலின், உதயநிதி அவங்களாம் பரம்பரை அரசியல் செல்வாக்கு, பேரு புகழ், பரம்பரை செல்வாக்கு கொண்டது செவ்வாய் காரகத்தில் தான் ஆட்சி பலமும் மேடை பேச்சும் காரணமாக அந்த சரித்திரத்தில் பேரு புகழ் கொண்டது செவ்வாய் காரகமாக விளங்குகிறார்கள். அடுத்து பெண்மைக்கு மங்களகாரம் சொல்லும் செவ்வாய் பகவானே. நாட்டின் எல்லை பாதுகாப்புதல் வீட்டின் குடும்ப நிர்வாகியும் செவ்வாய் பகவானே. அதுக்கடுத்து பாத்தீங்களா, பிறப்புக்கும் ஆயுளுக்கும் 1க்கும் 8க்கும் பாவத்துக்கும் உரிய செவ்வாய் பகவான் தன்னுடைய 8க்கு 8ஆம் பாவமான 3ஆம் பாவ இடத்தில் இந்த ஜீவாத்மாவை பிறவி மாற்றத்தை கொடுத்து தன் 3ஆம் இடத்திற்கு காரகதிவை செவ்வாய் பகவானை விளங்குகிறார். அதனாலதான் அவர் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் முதலுக்கும் கடைசியுமாக தன்னுடைய சுய நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் ஆரம்பமாகவும் கடைசி சித்திரை நட்சத்திரத்தில் முடிவுமாக தன்னுடைய எதிரி வீட்டிலே முதலும் ஆர்வமாக இருக்கிறார் நம் செவ்வாய் பகவான். அடுத்த ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் முதன்மையில் செவ்வாய் பகவானே. நவாம்சத்தில் 9 நட்சத்திரங்களை பிரிவாக கொண்டு செவ்வாய் காரமாக விளங்குகிறார் நம்ம செவ்வாய் பகவான். எங்களுக்கு தனது சுய நட்சத்திரத்தில் சுயமாக ஜொலிப்பவர் செவ்வாய் பகவானே. சூரனை அழித்தாலும் தானே சூரனை சேவலாக மாற்றிக்கொண்டு தன்னுடன் வைத்துக் கொண்டவர் செவ்வாய் பகவானே. செவ்வாய் நிறத்துக்கும் அவரே அதிபதி, தன் உடலில் ஒரு ரத்தத்துக்கும் சிவப்பு அவரே அதிபதி, ரத்தத்துக்கும் சூடாமும் அவரும் அவரது அதிபதி அவரே. அவருடைய காரகத்துவம் பராக்கிரமம், யுத்தத்தில் ஜெயம், விஜய கீர்த்தி, சாகசம், கம்பீர தோற்றம், ஆணின் பீஜம், வீரியம், பைரவர், பத்திரகாளி, வீரபத்திரம் போன்ற காரம் வரையும் செவ்வாய் பகவானே காரம் வகிக்கிறார். 2வது காசி கோயில் ஸ்தலத்திலே அந்த கோயிலின் சாவியை அவரிடம் ஒப்படைக்கிறார் பைரவர்கிட்ட. அதுக்கும் காரவர் செவ்வாய் பகவானே. அதுக்கடுத்து அந்த சமீபமாக முகுந்தன் ஒரு படம் பார்த்திருப்பீர்கள். அது என்றால் முகுந்த் வரதராஜன் என்று நம்ம எல்லை பாதையை தன் உயிரை நீத்த அந்த இந்தியன் ஆர்மி தலைவர் முகுந்த் வரதராஜன் நம்ம எல்லை பாதுகாத்தால் அதுக்கும் செவ்வாய் காரகம் வகிப்போர் செவ்வாய் பகவானே. செவ்வாய்க்கு உண்டான வலிமையான பராக்கிரமம், போர்க்குணம், வீரகுணம், ஆயுதம் போன்றவை வகிப்போர் செவ்வாய் பகவானே. வீரத்திற்கு நாங்களே அதிபதி, பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் திருக்குறளே சொல்லிக்கிறார்கள், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாமை ஆக்கிக் கொள்ளல், நல்ல ஆளுமை என்பது தான் முதலில் வளர்த்து கொண்டு அந்த குடும்பத்தையும் வளர்த்துவது நல்லாண்மை எனப்படும். அதுக்கு காரகம் வகிப்பது செவ்வாய் பகவானே. ஆனால் செவ்வாய் இல்லாமல் பூமியும் இல்லை, ஆதி அந்தமும் இல்லை, எதுவும் இல்லை செவ்வாய் இல்லையே. ஆனால் நடுவர் அவர்கள் இதற்கு நல்ல தகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமைங்கய்யா. செவ்வாயினுடைய காரகத்துவத்தையும் செவ்வாயினுடைய அதிகாரத்துவத்தையும் நீங்க உங்களுக்கே உரித்தான ஒரு பாணியில சொல்லிட்டீங்க. அடுத்து செவ்வாய் என்னையா செவ்வாய், புதன் இல்லைன்னா செவ்வாய் இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க நம்ம புதன் அணியில இருந்து. புதன் ஒரு பேர் தான் இருக்கா? அருணன், புந்தி, தேர்ப்பாகன் என்று பல பெயர்களை கொண்டவரியா எங்காலு அப்படின்னு சொல்லி மருமகனோட ஏரியால இருந்து வந்திருக்காங்க. யாருன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆனாலும் நான் சொல்றேன். மருமகனோட ஏரியால இருந்து மாமனாருடைய பெருமையை பேசுறதுக்காக தான் பேர்லயே ராணிங்கிற பெயரை சூடி இருக்கக்கூடிய பழனியிலிருந்து இருக்கக்கூடிய சகோதரி ஜோதிட ரத்னா எஸ். கீதா ராணி அம்மா அவர்களை பழனியிலிருந்து வந்திருக்காங்க. அவர்கள் இப்பொழுது புதனின்
சிறப்பை பற்றி பேசுவதற்காக புட்டு புட்டு வைக்க போறாங்க. இப்ப பார்க்க போறோம் நம்ம எல்லாரும். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதுவே நமக. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இந்த பிரபஞ்ச பேராற்றலையும் என்றும் என்னுடன் துணை நிற்கும் என் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்குகிறேன். என் ஜோதிட குருக்களையும் மனதார வணங்கிக் கொள்கிறேன். ஸ்ரீ வைஷ்ணவி தேவி பட்டிமன்ற குழுவின் ஆசான்கள் ஸ்ரீதர் ஐயாவையும் வசந்தகுமார் ஐயாவையும் வணங்குகிறேன். இன்று நடைபெறும் இச்சிறப்பான பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கும் நடுவர் வேதமித்ரா ராஜ் அவர்களுக்கும், எண்ணடியில் வாதாடும் நண்பர்களுக்கும், எதிரணியின் சார்பாக வாதாடும் நண்பர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என் வணக்கங்களை கூறி, வீரத்திற்கு முக்கியம் பூதந்தான் என்ற வெல்லும் தலைப்பிற்கு கீழ் என் கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப 3ஆம் பாவம்னா தைரியம், வீரியம். இந்த தைரிய வீரியத்துக்கு சொந்தக்காரரா காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதியான புதனே வர்றாரு. உள்ளுக்குள்ள காரகாதிபதியா செவ்வாய் தானே இருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா வெளியில அனைவருக்கும் தெரிந்த நபராக புதன் தான் இருக்காரு. இது அனைத்து ஜோதிடர்களுக்கும் தெரிந்த விஷயம். ஒரு தைரியசாலியாகவும் வீரனாகவும் இருக்கிற புதனோடு ஈஸியா பேசி பழக முடியும். ஆனா அதே சமயம் முழுக்க கோபக்காரரா இருக்கிற செவ்வாயோட பேசி பழக முடியுமா? சந்திரமுகி படத்துல வர்ற ஃபேமஸ் டயலாக் மாதிரிதான், முழுக்க சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி, முழுசா கோபக்காரரா இருக்கிற செவ்வாயோட எளிதா அணுக முடியாது இல்லையா நடுவர் அவர்களே? அதே மாதிரி காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷ 6ஆம் பாவங்கிறது சண்டை சச்சரவு வம்பு வழக்குதான் குறிக்கும். சண்டை சச்சரவுன பிரச்சனைக்குதான் செய்வாங்களா? இல்லையே. நல்ல விஷயத்துக்கு கூட ஒரு சச்சரவு பண்ணி போராடினா தானே கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலதான் நாம இருக்கோம். அதையும் கையில வச்சிருக்கிறது யாரு? நம்ம ஹீரோ புதன் தானே. இப்ப வீரத்துக்கு செவ்வாயின எதிரணி, வீரத்துக்கு செவ்வாயின்னு எதிரணியினர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப செவ்வாய்னா போலீஸ்காரர் தான், ராணுவம் தான். யாரு இல்லைன்னு சொன்னாங்க? நாட்டை காவல் காக்குறவங்க அவங்கதான். இவங்க வெளிப்படையா நாட்டை பாதுகாக்கிறாங்க. ஆனா உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சிபிஐன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு துறை இல்லைன்னா என்ன ஆகும்? எங்கேயாவது வெடிகுண்டு வச்சாங்கன்னா, எங்கேயாவது தாக்குறதுக்கு வந்தாங்கன்னா யார் கண்டுபிடிச்சு சொல்றாங்க? நம்ம புதன் காரகத்துவம் உடைய அந்த சிபிஐ தானே. சிபிஐக்கு வீரம் மட்டும் பத்தாது, அந்த புத்திசாலித்தனமும் விவேகமும் இருக்கிறதுனாலதான் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியுது. இது செவ்வாய் மட்டும் இருக்கிறவங்களால செய்ய முடியுமா? அப்ப இங்க வீரமும் புத்திசாலித்தனமும் இணைந்த ஒரு சேவை தான் நம்ம நாட்டுக்கே தேவையா இருக்கு நடுவர் அவர்களே. ஆனா நம்ம புதன் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வரேன். காதலுக்கும் உண்டான கிரகம் தான். மத்த எல்லா கிரகத்தையும் விட அனைத்தையும் அனைவரையும் ஈர்க்கிற சக்தியும் தைரியமும் புதனுக்கு மட்டும்தான் இருக்குது நடுவர் அவர்களே. இப்ப பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு காதலனை மட்டும் நம்பி போற தைரியம் புதனால மட்டும்தானே கொடுக்க முடியும். அதே மாதிரி கையில எதுவுமே இல்லைனாலும் காதலை மட்டும் நம்பி காதலிய தூக்கிட்டு போற வீரமும் தைரியம் புதனுக்கு மட்டும்தான் இருக்குது. எவ்வளவு பேர் வந்தாலும், வெட்டு குத்து நடந்தாலும், போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாலும் தன்னோட காதலை விட்டு கொடுக்காது புதன். புத்திசாலித்தனம் இல்லாத கோபம் மட்டுமே கொண்ட ஒரு சண்டைக்காரனை நம்பி எந்த பெண்ணாவது வருவாளா? வரமாட்டா இல்லையா? இந்த செவ்வாய் எப்படின்னு பாருங்க நடுவர் அவர்களே. பக்கா சுயநலவாதி. கோபம் வந்தா எல்லாரையும் முட்டி தள்ளிட்டு போயிடும். இந்த ஆடு மாதிரி ஆடாத்தான் எல்லா இடத்துலயுமே அது இருக்கும். புதன் மாதிரி சமயோஜிதமா யோசிச்சு எல்லா இடத்துலயும் இருக்கிற தன்மை செவ்வாய்க்கு எப்பயுமே வராது. வீரத்தை புத்திசாலித்தனத்தோட சேர்ந்து செயல்படுத்துறது தான் நம்ம புதன். இந்த புத்திசாலித்தனம் இல்லாத வெறும் வீரத்தை மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு நம்ம இதிகாசமான மகாபாரதத்தையும் நம்ம கடவுள் கிருஷ்ணரையும் தான் உதாரணமா சொல்லலாம். இப்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. இப்ப போர்ல பல இடங்கள்ல
தன்னுடைய புத்திசாலித்தனத்தால பல ஐடியாக்கள் எடுத்து கொடுத்ததால தான் அதை பயன்படுத்தி தங்கள் வீரத்தால பாண்டவர்கள் கௌரவர்களை ஜெயிச்சாங்க. உதாரணமா பாண்டவர்கள் கிருஷ்ணரை, அவர் வீரர் தானே, யாராலும் வெல்ல முடியாத சுதர்சன சக்கரம் வச்சிருக்கிற காக்கும் கடவுள் தானே கிருஷ்ணரு, அவரை போர் செய்யறதுக்கு உடன் பாண்டவர்கள் அழைச்சுக்கல. தங்களுக்கு தேவை புத்திசாலித்தனத்துடன் கூடிய வீரம் அப்படிங்கிற நன்கு உணர்ந்ததால தான் கிருஷ்ணரை அவர் புத்திசாலித்தனத்தையும், அதாவது அவருடைய ஆலோசனையை மட்டும் உதவியா கேட்டு பெற்று தங்களுடைய வீரத்தால கௌரவர்களை வீழ்த்தினாங்க. அதனாலதான் புதனுக்கு அதிபதியா அந்த பெருமாளே இருக்காரு. புதன் அப்படின்னா புத்திசாலித்தனம் மட்டும்தான், வீரமே இல்ல அப்படின்னு எதிரணியினர் கூறினாங்கன்னா அந்த பெருமாளனோட கோபத்தையும் சாபத்தையும் டைரக்டா பெறுவீங்க அப்படின்னா நான் எதிரணியினரை உங்கள் சார்பாகவே நான் எச்சரிக்கிறேன் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, டைம் ஆயிடுச்சுமா, நன்றி. எல்லா கிரகங்களையும் இந்த ராகு கேது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, சரிங்க. டைம் அதிகமாயிடுச்சுமா, 7 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஐயா ஸ்டார்ட் ஐயா பண்ணுங்க. செவ்வாய் சரி, அணியில இது கேட்டீங்களா நான் ஐயா? ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிருக்கேன். இறுதியா ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். செவ்வாயின் வீரத்தை உங்களுக்கு ஒரே வார்த்தையில நான் புரிய வச்சிடறேன். இப்ப இந்த பாடி ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட ஒரு வீரம் தான் செவ்வாயுடைய வீரம். இந்த செவ்வாய் எப்படின்னா, நானும் ரவுடிதா அப்படின்னா வடிவேலு பட காமெடி மாதிரி சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாதான் எல்லாரும் வீரன்னு நம்புவாங்க. ஆனா புதனுடைய வீரம் எப்படின்னா, படத்தோட ஹீரோ மாதிரி எப்ப தேவையோ அந்த சமயத்துல வெளிப்படும் அப்படின்னு சொல்லி வீரத்துக்கு முக்கியம் புதன் தான் ஆணித்தரமாவும் சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம் குழுவினர் அனைவருக்கும் நன்றி சொல்லி புதனுக்கு சாதகமா தீர்ப்பை வழங்க நடுவர் அவர்களையும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமமா அட்டகாசமா சொல்லிட்டீங்க. இதிகாசத்துல கொண்டுட்டு போய் கிருஷ்ணரை கொண்டுட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு மிரட்டம் கொடுத்து எங்களையும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி வச்சிட்டீங்க. மிக சிறப்பு. கேட்டுக்கிட்டீங்களா ஐயா? இந்த செவ்வாயில இருக்க வீடியோவோட காமிச்சா நல்லா இருந்திருக்கும். வீடியோவோட காமிச்சது நல்லா இருந்திருக்கும். நம்ம வீடியோ வரலையே சார், அது ஒவ்வொருத்தரும் நெட் இஷ்யூ சார். ஓகே, அது பிரச்சனை இல்ல. தயவு செய்து இந்த முன்னுரை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, கீதாராணியம்மா முன்னுரை மட்டுமே 1 நிமிஷம் 17 செகண்ட் ஓடிச்சு. சோ எல்லாரும் மேல முன்னுரைங்கிறது ஷார்ட்டா முடிங்க. உங்க குலதெய்வத்தை, உங்க குருநாதரை மட்டும் வணங்கிட்டு. ஆமா, ஓகே, நான் ஸ்டாப் வாட்ச் போட்டுட்டே வந்துருக்கேன் சார். சொல்லுங்க சார், வேதாமித்ரா சார். அடுத்து என்னதான் நீங்க புதன் வீரம் காதலி ஓடுனா தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் செவ்வாய் இருக்கியா, செவ்வாய் இல்லைன்னா ஓட முடியாது அப்படிங்கறத சொல்றதுக்காக செவ்வாய் அணியில இருந்து செவ்வாயினுடைய பேர்ல அரி, ஆரல், குஜன் என்ற பெயர்களை கொண்ட செவ்வாய் அணியிலிருந்து வராருங்க. அடிச்சு பேசுறதுக்கு எங்களுடைய மஞ்சுநாதன் ஐயா நாகர்கோயில்ல இருந்து ஜோதிட சிரோன்மணி ஐயா அவர்கள் இப்பொழுது செவ்வாயினுடைய சிறப்பை பத்தி பேசுவார்கள். ஐயா வணக்கம். குருவே சரணம், குருவின் திருவடி சரணம். நம்ம முன்னாடி பேசின ஐயா, நம்ம செவ்வாய் அணிங்கயா, இறுக்கி பிடிச்சி பேசுங்க. ஆமாங்க ஐயா, அடிச்சு பேசுங்க ஐயா. கீதாராணி மேம் அப்படி பேசுனா வாயில வெளியே வர மாட்டேங்குது. அவங்களே எடுத்து விடுங்க. காதலுக்கு தைரியம் வேணும், சிபிஐ இருந்தாலும் அவங்க புலனாய்வுல நம்ம தைரியம் குடுக்கறாங்கய்யா. அவங்க கொடுத்த டிப்ஸ் தாங்கய்யா. புத்திசாலித்தனம் இருந்தாலும் அந்த வீரம் இருந்தா மட்டும்தான் பாரத போரே ஜெயிச்சுச்சுங்கய்யா. அது மாதிரிங்கய்யா, நம்ம வீரத்துக்கு செவ்வாய் இல்லைன்னா எங்குமே இல்லைங்கய்யா. இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேங்கய்யா. சொல்லுங்கய்யா, கேக்குறதுக்கு தானே எல்லாம் இருக்கும். கொரோனா காலத்துல கூடங்கய்யா வந்தாரியா, கொரோனா காலத்துல நம்ம யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல போலீஸ் இருந்தாங்க, மருத்துவர்கள் இருந்தாங்க. செவ்வாய் கொரோனாவே கண்ட்ரோல் ஆச்சுங்கய்யா. ஆமா, கண்டிப்பா. உளவுத்துறைக்கு எங்க என்ன வேலை? அதானே. பேசுங்க ஐயா. நாங்க சனி வீட்லயே உச்சம் பெற்றாங்க ஐயா. அப்படி சொல்லுங்க ஐயா, அப்படி சொல்லுங்க. நாங்க நெருப்போட காரவத்தவங்க ஐயா. எங்க கூட எது சேர்ந்தாலும் நாங்களா எங்க நெருப்பா மாத்திடுவோம். அந்த வலிமை செவ்வாய் மட்டுமே ஐயா. எங்க கூட எது சேர்ந்தாலும் அதே பிரதிபலிக்கக்கூடியது செவ்வாயோட தன்மைங்க ஐயா.
சூரியனும் எங்களுடைய மேஷ ராசியில தான் ஐயா உச்சம் பெறுகிறார். ஆதியும் நாங்களும் அந்தியமும் நாங்களே வரோங்கய்யா. கேது பகவானும் எங்களுக்கு நண்பரா தாங்க வராரு. வீரம் மிகுந்த ஒரு ஆணைதாங்க எந்த ஒரு பெண்ணுமே மதிப்பாங்க, விரும்புவாங்க. அதனால செவ்வாய் ஒரு வீரத்தை தான் எல்லாருமே விரும்புகிறாங்கய்யா. செவ்வாய் இல்ல வீரம் இல்லைன்னா வீரத்தை தாங்க எல்லாமே விரும்புறாங்க. செவ்வாயோட அத வீரமா வீரத்தன்மையால சொல்லுங்கய்யா, தான் அத வீரமா சொல்லுங்க. வீரத்தையே வீரமா சொல்ல பயப்படுறீங்களே, அடிச்சு விடுங்க கப்புன்னு. இல்ல இல்ல புதன் அங்கே பேசுங்க போல இருக்கு. ஐயா ஐயா. ரங்கநாதன் ஐயா, ஐயா ஐயா வந்துட்டேங்கய்யா. வாங்கய்யா வாங்கய்யா, இறங்குங்கய்யா, களத்துல இறங்கி விளையாடுங்க. நம்ம மோடி ஐயா இருக்கிறாரு இல்லைங்கய்யா, அவரோட அப்படி வீரத்தால போடுங்க. தான் இந்தியாவே இன்னைக்கு தலை திறந்து விளங்குதுங்கய்யா. எல்லா நாடும் நம்மளோட வீரத்தும் நம்மளை பாராட்டுறாங்கன்னா நம்மளுடைய மோடியோட வீரம் தான். எல்லாருமே வீரத்தின் தன்மையால தான் ஐயா வெளிப்பாடு வருதுங்க. ஆஞ்சநேயர் கூட இருந்தாருங்கய்யா, அவருக்கு அவரோட வீரத்தன்மையால தான் அவரோட பராக்கிரமம் வெளிப்பட்டுச்சுங்கய்யா. ஓடார்ல சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வந்தாருல சொன்ன உடனே. ஆமாங்கய்யா. பேசுங்க அடுத்து. தாயோட உடல்ல இருந்து சிசு தோன்றுதுங்கய்யா. அந்த சிசுவோட நீந்தி செல்றதுக்கும் அந்த செவ்வாயோட காரகத்தன்மை தான் வேணும். அந்த கரு வளரத்துக்கு செவ்வாயோட அனைத்து தன்மைகளும் வேணுங்கய்யா. அந்த கரு வளரத்துக்கு, எலும்பு மஜ்ஜைகள் வளரத்துக்கு செவ்வாயோட காரகத்துவம் தாங்க வேணும். கிரகங்களே ரொம்ப மிகவும் கடினமான கிரகமான செவ்வாயோட அந்த கடினத்தன்மை தான் எல்லாத்துக்குமே உறுதியான தன்மையை கொடுக்குறீங்கய்யா. இந்த மஜ்ஜைய பத்தி சொல்றதுக்குதான் மஞ்சுநாதன் ஐயாவை கூப்பிட்டு இருக்கோம் உள்ளார. ஜோதிடத்துலங்கய்யா நவாம்ச கட்டம் ஒண்ணு இருக்குங்க இல்லையா, அது ராசி கட்டம் ஒண்ணு இருக்கு, நவாம்ச கட்டம் ஒண்ணு இருக்குங்க. அந்த நவாம்ச கட்டம் முழுக்க முழுக்க செவ்வாயோட ஆதிக்கத்துல தாங்க எடுக்கிறாங்க. அந்த அந்த செவ்வாயோட வீரம் தான் முக்கியமா நம்மளுக்கு சொல்லுதுங்கய்யா. நன்றி சார். நன்றிங்கய்யா. நன்றி 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 நன்றிங்க நன்றி. செவ்வாய் தான் வீரம், செவ்வாயாலதான் எல்லாம் முடியும். செவ்வாய் தாங்க ஆஞ்சநேயரே செஞ்சாருன்னு சொல்லி நம்ம எலும்புல இருக்க மஜ்ஜைய கொண்டு சொல்லிட்டாரு நம்ம மஞ்சுநாதன் ஐயா. அடுத்து அதற்கு எதிர் பேச்சாளராக இல்லங்க நீங்க என்னதான் சொன்னாலும் சரிங்க, எப்படி நீங்க சொன்னாலும் சரிங்க, புதன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதனுக்கு சோமன் என்றும் சாமன் என்றும் புலவன் என்றும் பெயர் கொண்ட அவரை பத்தி பேச வராங்கங்க எங்க புவனா அம்மா, என் புவனா ஸ்ரீவத்சன் பூலாம்பட்டி ஜோதிட கலாநிதி அவர்கள் இப்பொழுது புதனை பத்தி அடைமலையாவே பேச போறாங்க. கவனிப்போம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருவியோ நமக. புத பகவானை போற்றி. ஐயா, பட்டிமன்றம் ஆரம்பிச்சதே புதன் ஓரையில தாங்கய்யா. அப்ப வளர்ச்சிக்கு உதவுறது புதன் தாங்கய்யா. வீரத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை அதுவே ஓராநாதனே நமக்கு கை கொடுத்துட்டாருங்கய்யா. ஐயா, திருக்குறள்ல ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்குங்கய்யா, தெய்வத்தால் ஆகாதெனினும் தன் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு இருக்குங்கய்யா. ஊழ்விலை பயனால் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலைன்னாலும் முயற்சி செய்தா அதனால் முடியாதது ஒண்ணும் இல்லைன்னு புத பகவான் தான் அங்க திருவள்ளுவர் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்றாங்கய்யா. எப்பயுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்திய தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு. அப்ப நம்ம கத்தி மாதிரி ஒரு வேலையை அவசரமா செய்யறதை விட புத்தியை கொண்டு செய்த அந்த வேலை மிக சிறப்பாக அமையுங்கய்யா. 2 முனை கத்திய யாராலே ஹேண்டில் பண்ண முடியுமாங்கய்யா? அதே ஒரு கத்தியில ஒரு பிடி இருந்தா தன்னையும் காத்துக்கிட்டு அடுத்தவங்களையும் காக்கிற சக்தி அந்த கத்திக்கு இருக்குதானுங்கய்யா. அப்ப அந்த கத்தியாக புதன் தானங்கய்யா செயல்படுறாரு. ஐயா சொன்னாங்க மோடிஜி வீரமான், மோடிஜி போய் சண்டையாங்கயா போட்டாரு, புத்தி கூர்மையால அங்க போய் பேசினாருங்கய்யா. விவேகானந்தர் போய் அமெரிக்கால ரெஸ்லிங் பண்ணலையா, தன்னுடைய பேச்சால் வீரத்தை கிளப்பி எழுப்பினாங்கய்யா. அப்ப அங்க என்னங்கய்யா புதன் தாங்கய்யா புத்திசாலியத்துக்கு உதவுது. ஆஞ்சநேயர் பலத்தை பத்தி சொன்னாங்க. ஆஞ்சநேயர் தன் பலம் தெரியாம உட்கார்ந்து இருந்தாரியா, ஜாம்பவான் வந்துதான் அவருக்கு அந்த புத்திய புகட்டினார். உன்னால் முடியும் சாதின்னு சொல்லி அவர் அப்படி சொல்லுங்கம்மா, அப்படி சொல்லுங்க. ஐயா, பாவத்துல 3ஆம் பாவம் புதனுக்கு கொடுத்திருக்குங்கய்யா.
அந்த புதனை வச்சு 6ஆம் பாவத்துல இருக்கிற நோயை கண்டுபிடிக்கலாங்கய்யா. வருமுன் காத்துக்கிறதுக்கு புதன் பயன்படுதுங்கய்யா. எதிரி இருக்கா, அவனை எதிரியா ஆக்காத, நண்பனை ஆக்கிக்க அப்படின்றது புதன் சொல்லி கொடுக்குதுங்கய்யா. கடன் இருக்கா, போய் கந்து வட்டியில மாட்டாத, எங்க வாங்கணும், எப்படி வாங்கணும், அரசாங்கம் செய்யற உதவியை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற தொழிலோ வேலையோ அதுல ஜெயிச்சு காட்டு அப்படின்னு 6ஆம் பாவகத்துல சொல்லி 7ஆம் பாவத்துல இருக்கிற தன்னோட மனைவி, குழந்தைகள், சமூகம், நண்பர்களோட கொண்டாடு, மகிழ்வித்து மகிழ். அப்படி மகிழும் போது ஏதான பிரச்சனையாச்சுன்னா 8ஆம் பாவத்துல இருக்கிற அந்த வழக்க தொடுத்து கேட்டையில கோட்டைய ஆளுன்னு சொல்றது புதன் தாங்கய்யா. இப்ப எல்லாத்துலயும் புதன், எங்கும் புதன், எதிலும் புதன் தாங்கய்யா. புதன் காட்டு ராசங்கய்யா. ஓசோன் மண்டலத்துல ஒரு ஓட்டை போட்டா நம்ம பூமி தாங்குமாங்கய்யா? அப்ப புதன் எல்லா இடத்துலயும் தாங்கய்யா இருக்காரு. அப்புறங்கய்யா நம்ம இவங்க சொன்னாங்க வீரர்கள் ஜெயிக்கணும்னா நாங்க போருக்கு போறோம்னு. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே மிலிட்டரியில எங்க பச்சை கலர் தாங்கய்யா. முதல்ல உங்களை காத்துக்கிட்டாதான் நீங்க எதிர்க்க காத்துக்க முடியும். உங்களுக்கு வியூகம் அமைச்சு கொடுக்க தளபதியா அங்க மிலிட்டரியில கேப்டன்ஸ் இருக்காங்கய்யா. இன்னைக்கும் ஐயா சொல்றாங்க அரசியல்ல வழி வழியா வந்தாங்கன்னு. அரசியல்வாதிகள் யாருக்கும் அவர்களுக்கு வீரத்தை குறிக்கிற பேர் கொடுக்கலைங்கய்யா. அங்க அமைச்சர்ன்ற புதன் பதவியை தாங்கய்யா கொடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர், பிரதம மந்திரி அப்படின்னு புதனை தாங்கய்யா அங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புதன் எங்கும் புதன், எதிலும் புதனுங்கய்யா. இது மட்டும் இல்லைங்க, அப்துல் கலாம் ஐயா யாரங்கய்யா கூப்பிட்டாரு? வீரமிக்க இளைஞர்கள் தான் கூப்பிட்டாங்க. அங்க இருக்கிற செவ்வாயையும் சுக்கிரனையும் கூப்பிடலைங்கய்யா. அதனால புதனே அப்படின்றது எவ்வளவு இதுல இருந்தே நமக்கு அடிப்படையில புரியுதுங்கய்யா. அப்புறங்க இன்னைக்கு காலகட்டத்துல வீரம் இல்லாத விவேகம் எப்படிங்கய்யா, ஒரு விவேகம் இல்லாத வீரம் எப்படிங்கய்யா சிறந்ததா இருக்க முடியும்? எடுத்த உடனே நம்ம சண்டை போட்டு போயிட்டோம்னா நம்ம தாங்க அடி வாங்கிட்டு வருவோம். அதே கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோம்னா நம்மளும் தப்பிச்சுக்கலாம், அடுத்தவங்களையும் மாட்டி விட்டுறலாங்கய்யா. அப்ப அங்க புதன் தாங்கய்யா செயல்படுது. இன்னொன்னு சொல்றீங்கய்யா, இப்ப நீங்க ஒரு வீரமிக்க செவ்வாய் உடல் வலிமையா ஆகணும் நீங்க எதிரணி சொன்னாலும் உங்களை அங்க போய் நீங்க ஒரு ஜிம்ல எடுத்துக்க சொல்ற உணவு பயிறு தாங்கய்யா. அங்கேயும் புதன் தான் வராங்க. வீரமிக்க ஒருவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, முதல்ல என்னையா சொல்றோம்? மூச்சு இருக்கா பாருன்னு புதன் தாங்கய்யா சொல்றோம். அப்புறம்தான் அவர் வீரமிக்கவரா பலசாலியான்னு பாக்குறோம். வீரம் இல்லைனா கூட புத்திசாலித்தனம் இருந்தா யார் வேணா தன்னுடைய மகனையோ மகளையோ கொடுக்க தயங்க மாட்டாங்கய்யா. ஆனா வெறும் முரட்டு குணம் கொண்ட வேகத்தை கொண்ட செவ்வாய் கிட்ட கூட ஒரு நாள் இருந்து பாருங்கய்யா, யாராலுமே இருக்க முடியாது. எப்படா இவங்க வெளியில போவாங்க, நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு தாங்கய்யா சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட எதிரணிக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குதுங்கய்யா. அது மட்டும் இல்ல, 5 அறிவு படித்த செவ்வாய்க்கும் தான் வீரம் இருக்குங்கய்யா. 5 அறிவு படித்த விலங்குகளுக்கும் வீரம் இருக்குயா. அந்த புதன் தாங்கய்யா அங்க புத்தி படைத்த நம்மை தனியாக 6ஆம் அறிவாக செயல்பட்டு அங்கே அந்த வீரத்தை எங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத அங்க இருக்க புதன் தாங்கய்யா நமக்கு வெளிப்படுத்துது. இவ்வளவு ஏங்கய்யா இன்னைக்கு நம்ம கம்யூனிகேஷன் பேசுறோம். நம்ம இந்த கம்யூனிகேஷனே ஐயா ஒரே ஒரு நிமிடம், இந்த கம்யூனிகேஷனை கொடுக்கறதே புதன் தாங்கய்யா. இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்களுடைய செவ்வாயின் வீரம் என்பது செல்போன்ல இருக்க பேட்டரி மாதிரி செயல்பட பேட்டரி குறைஞ்சிரும். நாங்க பவர் பேங்க் மாதிரி எங்களை உறுதுணையாக வைத்துக் கொண்டால் மட்டுமே நீங்கள் இறுதி வரை எங்கும் டவர் இல்லாத இடத்திலும் சிக்னல் இல்லாத இடத்திலும் கண்டிப்பாக உங்களுடைய திறனை வெளிப்படுத்தவோ உங்களுடைய தொடர்பு கொள்ளவோ முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த குழுவிற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த். வாழ்த்துக்கள்மா. அருமையான ப்ரிப்பரேஷன். வாழ்த்துக்கள் சார். வேதாமித்ரா சார் மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அருமைமா. அதற்காக தான் நான் முதல்ல சொன்னேன், அடைமழை இல்ல கனமழைய நம்ம பார்க்க போறோம்னு சொன்னேன். சொன்ன மாதிரி அம்மா அடிச்சு நவுத்திட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க, ஐப்பசி மாசம் அடமழை காலம், கார்த்திகை மாசம் கனமழை காலம்னு. அம்மா உள்ள கூப்பிடும் போது அந்த வைப்ரேஷன் அப்படியே டெரரா வந்தாங்க, பாத்தீங்களா இல்லையா? ஏயா மூச்சு போச்சுன்னா அப்புறம் நீ இருந்தா என்ன இல்லன்னா என்னையா? காலையில எந்திரிச்சு ஜிம்முக்கு போனா திங்கிறது பயிரியா? பக்குவமா சொல்லியிருக்காங்க, அதை நீ பாத்துக்கையா. அடுத்து செவ்வாய் அணியில இருந்து நம்ம கூப்பிட போறோம். அடுத்து காட்டாற்று வெள்ளம் போல வரப்போகுதுயா. முதல்ல மழை, இப்ப பாருங்க வெள்ளம் அடி நவுத்த போது. உதிரன், பௌமன், பூமி புத்திரன் என்ற பெயர்களை கொண்ட செவ்வாய பத்தி புதுச்சேரியிலிருந்து யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில பேர் முகத்துல அந்த சிரிப்பு வரதை என்னால பார்க்கவும் முடியுது. பாருங்க, காட்டாற்று வெள்ளம் போல கரை புரையுண்டு ஓட போது செவ்வாயினுடைய தரமான செயல்பாடுகளும் திறன்களையும் பத்தி பேச வராங்க.
எங்களுடைய ஜோதிட கலாநிதி எஸ் சகிலா பேபி அம்மா புதுச்சேரியிலிருந்து. शुक्लाम्बरधरं गणपति मन्त्रं नित्यं नित्यं जपो जपो विघ्नविनाशक वीर गणपति भजो भजो जय வீர கணபதி பஜோ பஜோ. என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும் எனக்கு கல்வி கொடுத்த ஆசிரியருக்கும் ஜோதிடம் சொல்லி தந்த திரு சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் உயர் திரு ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும் வாஸ்து வசந்த் நிபுணர் வசந்த்குமார் ஐயா அவர்களுக்கும் இங்கு நடுவராக வீட்டிற்கும் வேதமித்ரா ராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பட்டிமன்றத்திற்கு வித்திட்டு எனது உடன்பிறவா சகோதரர் திரு சிவகுமார் அவர்களுக்கும் என் அணியில் பேசும் எனது தோழர்களுக்கும் எதிரணியில் சிறு பாலகரை போல் அமர்ந்திருக்கும் புதன் அணியினருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு களம்படி வர வந்துள்ளேன். சின்ன பயலே வார்த்தைகள் எல்லாம் பாரடா எண்ணி பாரடா. ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கினாலே முதல்ல வலுவானது நம்ம செவ்வாய் தாங்க. அந்த செவ்வாயை பத்தி தான் நான் இங்க பேச வந்திருக்கேன். செவ்வாய் என்ற நாள் குஜன் என்ற பெயராலே அழைக்கப்படுகிறேன். கு என்றால் பூமியும், ஜன் என்றால் பூமியிலிருந்து பிறந்தவன் என்றும் பொருள். வீடு, மனை, சொத்து, சரி இதெல்லாம் மட்டும் இல்லாம பஞ்சபூதத்தில் நெருப்பு மற்றும் நிலத்திற்கு சொந்தக்காரன் செவ்வாயே. இதெல்லாம் இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியுங்களா ஐயா? லக்கணத்திலும் சரி, ஒரு ஜாதகத்துல 6 பாவத்திலும் சரி, செவ்வாயாகிய நாள் எதிரிகளை அடக்கி ஒடுக்கி என்னால் முடிந்தளவு அவர்களை முடித்து வைத்து விடுவேன். அதனாலதான் செவ்வாயோட பலன்றது அதிகமா தேவை அப்படின்னு ஜோதிடர்கள் பார்த்து சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இங்க இருக்கிற இந்த அணியில இருக்கிற எல்லாருமே மேக்சிமம் ஜோதிட அணியாதான் நம்ம எல்லாருமே உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு பொண்ணு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா யார அதிகமா விரும்புவா? அரும்பு மீச, குறும்பு பார்வை, குறும்பு பண்ற ஒரு பையனை தான் விரும்புவா. அந்த பையனை பாத்தீங்கன்னா நல்ல ஆம்சு, நல்ல பலம் இதெல்லாம் இருக்கும். அவன் எப்பயுமே நேர்மையானவனதான் இருப்பானு கோசரம் பொய் சொல்ல தெரியாது. குறுக்கு புத்தி நம்ம புதனை போல இருக்க மாட்டான் அவன். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு அம்மா பேசினாங்க, வீரம் மட்டும் இருந்தா போதுமா, என் புருஷ மாதிரி புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கோவத்தை மட்டும் எடுத்து பேசுறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுக்காரர் கோவமா இருப்பாரு போல, அதை எடுத்தாந்து நம்ம அடிக்கடி பேசிட்டு அவங்க போயிருக்காங்க. அம்மா கோச்சிக்காதீங்க, உங்க வீட்டுக்காரோட மொபைல் கொடுங்க, நான் வேணா பேசுறேன் உங்களை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, வீரம் விளையாட்டு இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஒரு திருமணத்தையே நடத்திட்டு இருக்கோம். ராமாயணத்துல ராமர் பாத்தீங்கன்னா சீதா தேவி அம்மாவை திருமணம் செய்யறதுக்கு வெளில வளைச்சுதான் கல்யாணமே பண்ணிக்கினாரு. ஒரு வீரனா இருந்தா மட்டும்தான் அவனுடைய புஜபலம் வெளிப்படும். அதுக்கு அந்த புஜ பலத்துலதான் அவனுடைய தலைமுறை, அதாவது அடுத்த ஜெனரேஷனையே நோக்கி எடுத்துட்டு போவோம். அந்த ஜெனரேஷன் ஆண்மை சக்தியை கொடுப்பது நான் தாங்க. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு நம்ம எதை சொல்றோம்? ஜல்லிக்கட்டு கால. அந்த ஜல்லிக்கட்டுல மாடை மட்டும் பிடிக்கலங்க, மாடை விரட்டுற அந்த மனுஷனுக்கும் நம்ம எதுக்கு கூட்டு பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல இருந்துதான் நம்மளுடைய வீர விளையாட்டு அங்கீகரிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய எதை சொல்றோம்னா, நம்ம மாடு பிடிக்கிறதுல இருந்து ராணுவ அதிகாரி வரையும் சரி எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது நம்மளுடைய செவ்வாய் மட்டும்தாங்க. அதனாலதான் செவ்வாயை கிரகங்களுக்கு ராஜாவா சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே புதன் தான் தலைமையா இருப்பாரு, புதன் தான் தலைமையா இருப்பாரு. ஏங்க கொஞ்சோண்டு யோசிச்சு பாருங்க, புதன் அங்க தலைமையா இருக்கிறாரு. அந்த தலைமையை நிர்வாகிக்கும் பொறுப்பும் செவ்வாயாகிய நான் தாங்க காரணமா அங்க உட்கார்றோம். நீங்க மட்டும் எப்படி நான் சொல்றீங்க? செவ்வாயாகிய நான் 1, 3, 5, 6 என்னமோ 6ஆம் இடம் அவங்களுக்கே சொந்தமானது மாதிரி சொல்றாங்க. 6, 9, 10 இந்த இடத்துல எல்லாம் செவ்வாயோட பலம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. இது மட்டும் இல்ல, ஒரு தீக்குச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கோடாரி வரை எடுத்துக்கோங்க, இதுல எல்லாத்துலயுமே செவ்வாய் தான் பெருமைக்குரிய இடத்துல இருக்கிறாரு. ஒரே அரிசியை மட்டும் தூக்கி போட்டுட்டு, அரிசி சந்திரனோட காரகத்துவம், அது சுக்கரனோட துணை இல்லாது, செவ்வாயோட துணை இல்லாம நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு நெருப்பு இல்லாத நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமா? அந்த பாத்திரம், அந்த இரும்பு கடாய், இது எல்லாத்துக்குமே செவ்வாய் வரும்.
சாப்பாடே இல்லாத சும்மா நான் புத்தியோட உட்காந்துக்கிறேன் எத்தனை நாள் உட்காந்துருப்பீங்க? எக்ஸியை கூட்டு முடுங்கிறதுக்கு கூட உங்களுக்கு தியானம் பண்ணி அந்த பிராக்டிஸ் இருந்தா 48 நாள் மாதிரி இருக்கிறதா நீங்க உயிரோட இருப்பீங்க. அதுக்கு மேல எல்லாம் உங்களால உயிரோட எல்லாம் இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே கண்டிப்பா செவ்வாய்ன்றதுதான் வேணும். நீங்க நாங்க அதாவது புதன் அப்படின்னாவே செடி கொடி இது மட்டும்தான் என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு செடி அதிகமா வளர்ந்தாலும் அதை வெட்டுறதுக்கு கத்திரிக்கோளா நாங்க தான் வரோம். மரம் அதிகமா வளர்ந்தாலும் கோடாரியா நாங்க தான் வரோம். அதுல இருக்கிற பழம் காய்கறி இதை வெட்டுறதுக்கு கத்தியாவும் நாங்க தான் வரும். அப்போ செவ்வாய் தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செவ்வாயை இது மட்டும் இல்லாம இப்போ செவ்வாயை நம்ம சந்திரனோட தொடர்பு படுத்தி இணைத்து பார்க்கும்போது சேரும் போது செவ்வாய் சந்திரனோட இணையும் போது சந்திரமங்கல யோகம் உண்டாகுது. அதே குருவோட இணையும் போது குருமங்கல யோகம் உண்டாகுது. அதே சனியோட இணையும் போது நம்ம என்ன சொல்றோம்? அவருக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி மட்டும் தான் நிச்சயம்ன்றோம். எதுவுமே சிறப்புமா அருமையா சொல்லிட்டீங்க. ஐயா வாட்சிய காட்டிட்டாரு. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதேன்னு சொல்லுவாங்க. அது இப்ப இந்த புதன் அணியினருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சகிலா அம்மா பேசுனதுல இருந்து பாவத்தில இருந்து பலத்தில இருந்து பாவம் அவங்களுக்கே ஒரு அவ்வளவு வேகம் அவங்களே படபடப்பாயிட்டாங்க. மடை திறந்த வெள்ளம் அதுதாங்க முதல்ல சொல்லிட்டேன் நானு. பெரு வெள்ளம் காட்டாற்று வெள்ளம்னு சொல்லிட்டேங்கய்யா. அதெல்லாம் மாற்றமே இல்ல. அடிச்சு நவுத்திட்டாங்க பாத்தீங்களா இல்லையா? அடுத்து நம்முடைய புதன் அணியில இருந்து அம்மா 1000 சொல்லட்டுங்க. நான் பேசுற விதமே வேறங்க, என் லெவலே வேறங்கன்னு சொல்லி உள்ள வராருங்க. யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க மகனுக்கும் மாமனாருக்கும் நடுப்புற சம்பந்திக்கிற முறையில அவர் உள்ள வந்தாதானே நல்லா இருக்கும், பட்டிமன்றம் சிறப்பா இருக்கும். ஏங்க செவ்வாய்க்கு பூமி புத்திரன்னு சொன்னோம். அப்ப புதனுக்கு சொல்லணும்ல மதி மகன் தூதுவன் என்ற பெயர்களை கொண்ட புதனை பற்றி பேசுவதற்காக மகனுக்கும் மாமனாருக்கும் நடக்கும் இந்த பட்டிமன்றத்துல சம்பந்திங்கிற முறையில உள்ள வராருங்க. ஹரனின் வடிவமான லிங்கத்தை திருமேனியை தனது பெயரில் பொறித்து தாங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய யாரு தெரிஞ்சிருக்கோம்? ஜோதிட கலாநிதி எஸ் லிங்கதுரை ஐயா ராஜபாளையத்திலிருந்து. வாங்கய்யா வாங்கய்யா. வணக்கம். சர வெடிங்க. இப்ப பாருங்க வெடிக்க போது சர வெடி. வணக்கம். எனது குலதெய்வமான சொரிமுத்து ஐயனார் சுந்தர மகாலிங்கம் அவர்களை வணங்கி, என் தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு சோதிடம் பயிற்றுவித்த குருமார்களையும் வணங்குகிறேன். மதி என்று நடுவர் சொல்லிவிட்டார்கள். மதி கடவுள் சந்திரன் மற்றும் தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் பகவான். சந்திரனின் 27 மனைவிகளில் கார்த்திகை மற்றும் ரோஹிணி வளர்த்த மகன் தான் புதன். பிறப்பினால் தனக்கு நேர்ந்த துன்பங்களை கடந்து எந்தவித குருவும் துணை இல்லாமல் பலவித கலைகளை தானே கற்றுணர்ந்து சுயம்புவாக அவதரித்தவர் புதன் பகவான். விதி மதி கதி நிர்ணயிப்பவர். 64 கலைகளுக்கும் அவரே அதிபதி. திருவெண்காட்டில் பள்ளி கொண்டு அருள் பாலிக்கிறார். நடுவர் அவர்களே, இந்தியா ஒரு ஆன்மீக நாடு. வானவியல், சாஸ்திரம், கணிதம், சோதிடம் இன்னும் பல கலைகள் இந்தியாவில் உள்ளது. இதற்கு காரணம் என்ன? சூரிய குடும்பத்தில் சூரியன் அருகிலே புதன் உள்ளார். சூரியன் கொடுக்கின்ற அனைத்து பாசிட்டிவ் எனர்ஜிகளை புதன் கிரகித்து நமது இந்தியாவிற்கு நேரடியாக அனுப்புவதால் நமது நாட்டில் இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அதிகம் உண்டு. ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் தோன்றிய நாடு நமது நாடு. பல முறை வக்கரம் அடையும் கிரகம் முக்கூட்டு கிரகம். மஞ்சுநாத் ஐயா சொன்னாங்க மோடிஜி வீரம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அவருடைய ஜாதகத்துல புதனுக்கும் சூரியனுக்கும் இடையில எந்த கிரகமுமே கிடையாது. அதனாலதான் அவர் புத்திசாலித்தனமா நிறைய நாடுகளுக்கு போய் சந்திச்சு நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருகிறார். புதனுக்கு மறைவு ஸ்தானமே கிடையாது. ஏன்னு கேட்டா காலபுருஷ தத்துவத்துல 3ல புதன் ஆட்சியாக இருக்காங்க. 6ல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். 8ல பார்த்தா சுய நட்சத்திரமான கேட்டையில பயணம் செய்வாங்க. 12ல பார்த்தா ரேவதியில பயணம் செய்வாங்க. செவ்வாய் என்றால் ஆதிக்கம், அதிகாரம், அவர்களையும் வழி நடத்தும் கிரகம் தான் புதன். மறைமுகமா நாட்டை ஆட்சி செய்கிற கிரகம் புதன் ஐயா. ஏன்னா அனைத்து அதிகாரம் படைத்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இவங்க எல்லாம் வழி நடத்தக்கூடிய IAS அதிகாரிகள் எல்லாருமே புதன் கற்றறிந்த புதன் IAS அதிகாரிகள் தான். புதன் ஞாபக சக்தி கிரகம், விசுவாசம் நிறைந்த கிரகம். அதனால் செய்த உதவியை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க,
நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லாது என்றே மறப்பது நன்று. உடல் உழைப்பின்றி செய்யும் அனைத்து தொழிலும் புதனே. புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்துமே புதனே. பகையில்லாத வாழ்வுதான் சிறப்பான வாழ்வு. அதை தருவது புதன் பகவான். ஜோதிடத்தில் புதன் பற்றி நிறைய பழமொழிகள் உண்டுங்க ஐயா. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது, மறைந்த புதன் நிறைந்த கல்வி. மிதுன ராசிக்காரர்களை என்ன சொல்லுவாங்கன்னா, தண்டு கொண்டு இல் புகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா புத்திசாலிகள் அவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள், அவங்களை கவனமாக கையாள வேண்டும் சொல்லுவாங்க. கன்னி ராசிக்காரங்களை பாருங்க, கன்னி மகனை கைவிடேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, கன்னி மகன், அதாவது கன்னி ராசியில பிறந்த ஆண் மகன் நட்பு மற்றும் உறவுக்கு அவசியம் தேவை. அவங்களை எப்பயுமே பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல பாருங்க, கேட்டையில் பிறந்த பெண் கோட்டை கட்டுவாள். கேட்டையில் பிறந்த பெண் கோட்டை கட்டுவாள். கன்னியில் செல்வன் என்றால் கடலும், கன்னியில் செவ்வாய் என்றால் கடலும் வற்றும். அதேபோல் சித்திரை மாதம் செல்வன் என்றால் சீர சிறப்பும் கெடும். சித்திரையில் பிறந்தவன் நித்திரை இழந்து தெருவில் திரிவான். இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கு நிலையான வலிமை இருக்குது, ஆனா விலகி இருப்பது, பிரிந்து செல்வது, அவசரம், நோக்கம் இல்லாதது. ஆனால் புதன் அறிவு, சாதுத்தியம், தந்திரம், புத்தி கூர்மை, வாதத்திறன். செவ்வாயின் ஆதிக்க அதிகாரம் கொண்ட வர்க்கங்களே, எங்களின் வழிநடத்தலை ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வு சிறக்கும். இல்லையெனில் சண்டையில் கிழிந்த சட்டை போல் ஆகிவிடும். சண்டையில் கிழியாத சட்டை எது என்ற வடிவலின் வசனம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். செவ்வாய்க்காரர்களே, டென்ஷனை, கோபமா இருக்கீங்களா, ஆத்திரமா இருக்கீங்களா, எங்கிட்ட வாங்க. நாங்க வச்சிருக்கோம், நிறைய பாடல் வச்சிருக்கோம், இசை வச்சிருக்கோம், சிரிப்பு வச்சிருக்கோம். எங்கிட்ட கலந்துக்கோங்க. உங்களுடைய மனசு ஆறுதல் அடையும். உடல் சூடா இருக்கா, வெந்தயத்தை அரைச்சு தேய்ச்சிக்கோங்க, தலையில சூடு குறையும். செவ்வாய் என்றால் பிரித்தல். ஒரு பெரிய பிளாட் இருக்குன்னா அது புதன். அதே சிறு சிறு மனையா மாத்திட்டா அது செவ்வாய். செவ்வாய்க்கு நிறைய கரத்துவம் இருக்கு பிரிக்கிறதுல. கத்தரி, கத்தி, மீச, புருவம், ஆடி மாசம், செவ்வாய் தோசம், அப்பப்பா எவ்வளவோ இருக்கு. காம்பவுண்ட் சுவர், நோக்கம் இல்லாதது, நல்லது கெட்டு தெரியாது, அவசரம், அதனால பிரச்சனை. செவ்வாய் என்றால் விளையாட்டு கரகம். உடல் வலிமைதான் உண்டு, அதனுடன் புதன் என்ற விவேகம் சேர்ந்தாதான் புதன் என்ற வெற்றியும் அதே போல புதன் என்ற கைதட்டலும் உங்களுக்கு கிடைக்குங்க ஐயா. செவ்வாய் பூமியை நெருங்கி வரும்போது காலங்கள்லாம் நிறைய பேய்மலை, நிலநடுக்கம், புயல், அரசியல் சண்டை, ஊழல், இதெல்லாம் என்ன செய்யறது வந்துடுது. செவ்வாய் விவேகமற்ற துணிச்சல். செவ்வாயும் புதனும் சேர்ந்தாதான் அறிவுபூர்வமாக போராட்டமாக இருக்கும். செவ்வாய் என்றால் சிறு சிறு துகள், டஸ்ட், சுற்றுச்சூழல் பாதிப்பு. செவ்வாயுடைய உணவுகள் எல்லாம் உடலுக்கு கேடுங்கய்யா. அதாவது புதனுடைய உணவு பாருங்க, உணவு கட்டுமானம் எல்லாமே புரதம். செவ்வாய் என்றால் அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கம், 2ஆம் கட்ட தலைவர்கள், ராணுவம், போலீஸ், தீயணைப்புத்துறை, அவங்களாம் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா உங்களை வீரதர செயலை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது மீடியா புதன். விளம்பரம் புதன். அனைத்துமே ஒரு சாதுரியமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது புதன் பகவான். செவ்வாய் கோபத்தால் செய்த வேலையை விட்டு தெருவுல சுத்துவாரு அடுத்த வேலையை தேடி. செவ்வாய் உரையில் செய்த காரியம் எல்லாமே என்ன கேட்டா சரிப்பட்டு வராது, சுபகாரியம் நடக்காது. செவ்வாய் ஆக மொத்தம் செவ்வாய் புதனுடைய நட்சத்திரத்துல என்ன செய்து நீசமாகுது. அதனால் செவ்வாயால் புதன் துணை இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது. புதன் விவேகமான வீரம் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்கிறேன். நன்றி. சிறப்புங்கய்யா. மிக சிறப்புங்க ஐயா. சொன்னாருங்க, மந்திரினா செவ்வாங்க, மந்திரிய ஹேண்டில் பண்றதே நாங்க தாங்கன்னு சொல்றாருங்க. அப்ப அந்த மதி நுட்பம் அததாங்க அவர் சொல்றாரு. அதே போல அவர் சொல்லிட்டாருங்க, சித்திரையில் பிறந்தவன் தெருவில் திருவான் அப்படிங்கிறது காலப்போக்குல மறுவன சொல்லுங்க. சித்திரையில் பிறந்தவன் தெருவில் தெரிவான் என்பதுதான் பழமொழிங்க. தெரிவான் அப்படின்னா அவனுடைய முயற்சியினால நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவன் வெளியில 10 பேத்துக்கு தெரிவான் அப்படிங்கறதாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல புதனோட நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, ஆயில்யம். ஆளும் நட்சத்திரம் ஆயில்யங்க. அந்த மாதிரி கேட்டை நட்சத்திரம், கேட்டையில பிறந்தா கோட்டை கட்டி வாழ்வான் அப்படின்னா மலைக்கோட்டை கிடையாது, மண்ணாலான கோட்டை கிடையாது, மணக்கோட்டை, பிளானிங். அததான் அவர் சொல்றாரு. பதவி காலம் உனக்கு 3 வருஷம் 5 வருஷம் யா, அதுக்கப்புறமும் நான் தானே இருப்பேன், அந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் வருவான், அவனை ஹேண்டில் பண்ண போறது நான் தான் அப்படின்னு சொல்லி மிக அருமையாக ஐயா லிங்கத்துறை ஐயா அவருடைய உரையை நிறைவு செய்தார். அதனை தொடர்ந்து
செவ்வாயினுடைய சிறப்பை பேசுவதற்காக எங்களுடைய அந்த செவ்வாயினா என்ன, அதை பற்றின காரத்துவத்தை பத்தி பேசுறதுக்காக ஜோதிட சிரோன்மணி ஜி சுப்பு சித்ரா அம்மா வீரம் விளைந்த மண்ணுல இருந்து வர்றாங்கங்க. சும்மா லேஸ் பாசானாலதான் நினைச்சிடாதீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் பகுதியில இருந்து வர்றாங்க. பாருங்க இப்ப என்ன நடக்க போகுதுன்னு. அப்ப அந்த செவ்வாய்க்கு மங்களன் வக்ரங்கிற பேரை கொண்ட அவரை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. எங்க அம்மா ஜி சுப்பு சித்ரா அம்மா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அவையில் கூடியுள்ள ஜோதிடர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அரசனை போல் கம்பீரமாக அமர்ந்துள்ள நடுவர் ஐயா அவர்களே, எங்கள் அணியின் சார்பாக களமிறங்க என்னோடு கைகோர்த்து நிற்கும் எனது அருமை தளபதிகளே, எதிரணியில் விளையாட்டாக ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக வந்தமர்ந்த குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். குருவே துணை. ஐயா சொன்னாங்க, கீதாமா சொன்ன மாதிரி கோபம் உள்ள இடத்துலதான் ஐயா குணம் இருக்கும், உங்ககிட்ட சூழ்ச்சி மட்டும்தாங்க ஐயா இருக்கும். அம்மா சொன்னாங்க முயற்சிக்கு ஒரு திருக்குறள் சொன்னாங்க, அந்த முயற்சியை தொடரணும்னா விடாமுயற்சியான நாங்க தாங்க ஐயா வேணும். ஐயா, செங்குருதி சேயோனே, வாங்கொடிய வேலோனே, செவ்வரளி தோளோனே, எங்கள் கொடியை காப்போனே, கடம்பா இடும்பா முருகா, கதிர்வேல் குமரா மருகா, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். எதற்கு சொன்னீங்கய்யா? குமரன் தாயா கடவுள். ஆமாங்க ஐயா, நாங்க மாரக தாங்கய்யா செய்யறோம். பூ என்றால் எதை மாரகம் செய்யறோம்? மரன் மாரகன் தான்யா. பூ என்ற அறியாமை இருளை அகற்றக்கூடிய மாரகங்க ஐயா நாங்க. உங்களோட அறியாமை இருள, உங்க சூழ்ச்சி தனத்தை மாரகம் பண்ணக்கூடியவங்க ஐயா நாங்க. தம்பி உடையான் படைக்கஞ்சான் தாங்க ஐயா சொல்லுவாங்க. அந்த சகோதரனுக்குரிய காரகத்துவமும் நாங்க தாங்க ஐயா. உங்களை மாதிரி சனி போல ஒரு தாய்மாமா வேணும், அதாவது அழிவு நிலைக்கு தள்ளி கொண்டு போற மாதிரி வேணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அத சொன்னா நீங்களும் சொல்லுவீங்க, மாமன் தயவு இருந்தால் மலையேறி பொழைக்கலாம். அதுக்கும் எங்க உடல் உழைப்பு வேணுங்க ஐயா. உங்களை மாதிரி இரட்டைத்தன்மை கொண்டவங்க கிடையாதுங்க நாங்க, ஸ்திரத்தன்மையானவங்க ஐயா. நாங்க யாரு தெரியுங்க, சனியோட வீட்டு இருக்குல்ல, அதுல நாங்க உச்சமாவோம். அதுவும் எங்க சொந்த நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரத்துல உச்சமாவங்கடியா. அதனாலதான் எங்களை தைரிய வீரிய வெற்றி விஜயம்னு சொல்றாங்க ஐயா. எங்க காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு தர்ம வீடுன்னு சொல்லுவோம், மோட்ச வீடு, இந்த ரெண்டையும் கொடுத்திருக்காங்க. உங்களை மாதிரி இச்சைகளுக்கு இடம் கொடுக்கலங்க ஐயா நாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் பாட்டு இருக்கா? எங்க கிட்ட இருக்கு. இங்க பாட்டுக்கு இப்ப பாருங்க, நடுவர் சொல்லுவாரு பாரு, உடம்பில் ஓடும் செங்குருதி. நீங்க மட்டும் தான் பாடுவீங்களா? நாங்களும் பாடுவோம்னு சொல்லி எங்க அம்மா பேசுறாங்க பாருங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, நடுவரே சொல்லுவாங்க பாருங்க ஐயா. உடம்பில் ஓடும் செங்குருதி சொல்லுங்க ஐயா. ரெட் ரெட் ரெட், உழைக்கும் மக்களின் உள்ளங்கை ரெட் ரெட் ரெட். எங்ககிட்டயும் பாட்டு இருக்கு, உங்களை பத்தியும் பாட்டு இருக்கு, சொல்லட்டுங்களா? குழந்தாய் குழந்தாய், இது போட்டி உலகம், போட்டி போட்டு முந்தி விடு. குழந்தாய், இது நாடு அல்ல, புலிகள் வாழும் காடு. இதுக்கு தேவை வீரங்கய்யா. ஐயா, உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது ஏதோ பாவம் சிறு பிள்ளைத்தனமா பேச வந்துட்டாங்க, மதில் மேல் போன மாதிரி. அவங்க இங்கிட்டு ஒரு சாக்லேட்டை கொடுத்தா பிள்ளைங்க தானே, பச்சை பிள்ளைங்க பாவம் பொழைச்சு போட்டோம், பேசிட்டு போயிட்டாங்க. ரைட்டு, விட்டுருங்க ஐயா. ஐயா நடுவர் ஐயா, உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ உங்க வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது, பத்திரிகை அடிக்கிறீங்க, நிகழும் அப்படின்னு போட்டு அந்த கோடிட்டு இடத்துல என்னையா போடுவீங்க? ஏமா என்னைய ஒம்புக்கு இழுக்கிறீங்க? சொல்லுங்க ஐயா. ரெண்டு அணியும் நான் பேச வேண்டிய அணியா? ரெண்டு அணியும் நான் பேச மங்கள வருடம், மங்கள வருடம். பவர் இல்லையாமா? அந்த வருடத்துக்கு தானே பவர். சும்மா மங்களன்னு சொல்லி பாருங்க, யாரும் மதிக்கிறாங்க? நிகழும் புதன்கரமான அப்படிலாம் சொல்றது இல்லைங்களா ஐயா? மங்களகரமான அப்படிதானே சொல்றோம். அந்த மங்களம்னா என்னன்னு தெரியுமாங்க ஐயா? இறைவனோடு ஒன்றிணைதல், இறையோடு இணைதல் தாங்க ஐயா மங்களம். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா. நாங்க எப்போதுமே அதாவது ஷார்ப் இன்டெலக்டல் மைண்ட் கொண்டவங்க ஐயா. பிசிக்ஸ், எங்களை பிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, படிப்புல ரத்தம் சார்ந்த படிப்பு பிசிக்ஸ். நீங்க இன்னைக்கு இப்ப சொல்றீங்க மொபைல் இருக்குது, டிவி இருக்குது, இதுக்கெல்லாம் பிசிக்ஸ் வேணுங்க ஐயா. அந்த பிசிக்ஸுக்கு PV ராமன் எல்லாருமே அதுல உள்ளவங்க தான். ஏன் பிசிக்ஸ்ல நல்லா இருந்தாதான், செவ்வாய் நல்லா இருந்தாதான் ஏங்க இதெல்லாம் வரும். அதாவது கடைசியா இறுதியா உறுதியா ஒண்ணு சொல்லுகிறேன், தலையே போகும் நிலை வந்தாலும் தலைக்கணம் ஆடும் இடத்திலும்
தன்மானம் போகும் இடத்திலும் ஒரு நாளும் நாங்கள் நிற்க மாட்டோங்க ஐயா. இதுவே இறுதி தீர்ப்பா சொல்லிக்கிட்டு நல்ல ஒரு தீர்ப்பை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கோங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்புமா சிறப்புமா, நல்லா அருமையா சொன்னீங்கம்மா. பொதுவா சொல்லுவாங்க, அவிட்டம் மகளை அந்நியனுக்கு கொடையல் அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் அம்மா வந்து அந்த இடத்துல பதிவிட்டு இருக்காங்க. அதே போல அவிட்டம் தவிடெல்லாம் தங்கம் வாங்க, அவிட்டம் பெண் தொட்டதெல்லாம் பொன். இப்படி பல விதமான பழமொழிகள் நம்முடைய இதுல இருக்கு. இன்னைக்கு நம்ம அடுத்து பேச்சாளராக நம்ம பேச இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க, புதன் அணியில இருந்து ஐயா வந்து வரார். பாகன், புலன், மேதை, பச்சை நிறம், இப்படி பல பெயர்களை கொண்டிருந்தாலும் பவளவாய் கண்ணனாய் அவரையே தனது திருநாமமாய் தாங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர். இப்ப இந்த அணியிலே பாத்தீங்கன்னா, முதல்ல அங்க முருகப்பெருமானே உள்ள வந்துட்டாரு, இப்ப இங்க பெருமாளே உள்ள வர போறார். அப்ப அதன் அடிப்படையில அந்த பெருமாளுடைய திருநாமத்தை தனது பெயரா கொண்டு இருக்கக்கூடிய எஸ் சீனிவாசன் ஐயா கோச்சாரம் அவர்களை நாமக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. ஜோதிட சிரோன்மணி ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். செவ்வாய் அணியில பேசுனதுக்கு பதில் அடி கொடுத்தே ஆகணுங்கய்யா, அடிச்சு பேசுங்க. வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அன்புடையர் அனைவருக்கும் வணக்கம். பெருமதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய உயர்திரு ஜாமக்கோள் குருஜி ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும் வசந்தன் ஐயா அவர்களுக்கும் நடுவராக அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான் வேதமித்ரா ஐயா அவர்களுக்கும் எனக்கு ஜோதிடத்தை இதுவரை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் எனது குருநாதர் திரு PR வெங்கடாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி, ராஜாத்தியம்மாள் அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி, அனைத்து குருமார்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய உரையை இன்று தொடங்குகிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அறிவோம் குருவாழ்க, குருவே துணை. அதாவது இன்றைய பட்டிமன்றத்தில் வீரத்திற்கு காரகம் செவ்வாயா புதனா அப்படிங்கிற ஒரு பட்டிமன்றத்துல வீரத்திற்கு காரகம் புதனே அப்படிங்கிற அணியில இருந்து நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, செவ்வாய் என்னதான் வீரமா இருந்தாலும் அந்த வீர விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கு புத்தி சாதுரியம் வேணுங்கய்யா. அதாவது நிறைய பேர் சொல்றாங்க, அதாவது என்ன அப்படின்னாக்கா, மௌரிய வம்சத்துல நிறைய சண்டை நடந்தது. ஆனா மௌரிய வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு அர்த்த சாஸ்திரம் எழுதின சாணக்கியன் எங்கேயுமே சண்டைக்கே போகல. அந்த சண்டை உருவாகிறதுக்கே, மௌரிய வம்சத்துல சண்டை உருவாகிறதுக்கே அவர் தான் காரணம். ஏன்னா அந்த புத்தி சாதுரியம் இருந்ததுனாலதான் அந்த மௌரிய வம்சத்தை, அந்த அர்த்த சாஸ்திரம் எழுதின சாணக்கியனாலதான் அந்த மௌரிய வம்சத்தை தக்க வைக்க முடிஞ்சது. அதாவது மகாபாரதத்துல நிறைய பேர் சண்டை போட்டாங்க, சகுனி சண்டைக்கே போகல. ஆனா அந்த சண்டை உருவாகிறதுக்கே அந்த சகுனி தான் காரணம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த சகுனுடைய புத்தி சாதுரியம் தான். சகுனியுடைய புத்தி சாதுரியத்தை வச்சுதான் அவங்க சண்டையில ஜெயிச்சாங்களே தவிர வீரத்தை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது. அதாவது புதனுக்கு ஒரு பேர் இருக்கு, கணக்கன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கணக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான பாடம். கணக்குல நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அந்த சூட்சமத்தை ஒரு முரடனால தெரிஞ்சுக்க முடியாது, ஒரு படிப்பறிவு இல்லாதவனால தெரிஞ்சுக்கவே முடியாது. கணக்கு அப்படின்றது ஒரு படிப்பறிவு இல்லாதவன்கிட்ட போய் கணக்கு சொன்னா அவனுக்கு என்ன கணக்கு தெரியும்? அவனே ஒரு குஸ்தி வாத்தியார், அந்த குஸ்தி வாத்தியாருக்கு போய் கணக்கு சொல்லி கொடுத்தா அவன் எப்படி கத்துக்குவான்? கணக்கு கத்துக்கிறதுக்கு மதி நுட்பம் வேணும். இப்போ இன்றைய காலகட்டத்துல உங்களால கம்ப்யூட்டர் இல்லாம எதுவுமே செய்ய முடியுமாங்கய்யா? ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு செல்போனோ இல்ல ஒரு லேப்டாப்போ இல்லாம உங்களால எந்த ஒரு செயலையும் செய்ய முடியுமா? கொரோனா காலத்துல வீட்லயே உட்காந்து வேலை பார்த்தாங்க. கொரோனா காலத்துல ஐடி துறையில இருக்கிறவங்களும் வீட்லயே உட்காந்து வேலை பார்த்தாங்க. அப்ப அந்த இடத்துல செவ்வாயா வந்தாரு? புதன் தான்யா. வீட்டுல இருந்தே உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தோமா இல்லையா? நாங்க செவ்வாயா வந்தாரு. 2 வருஷம் வீட்டுல இருந்து வேலை பார்த்தவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருந்தவங்க 2 வருஷம் 2019 2020 2021 மூணாவது மாசம் வரைக்கும் புதன் தான் வேலை பார்த்துச்சு. பள்ளியில இருந்த ஆசிரியர்கள்லாம் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல செவ்வாய்ங்கிற மூங்கில் பரம்பா பேசுச்சு. செவ்வாய்ங்கிற மூங்கில் பரம்பு பேசுச்சா? புதன் தான் தொலை தொடர்பு இல்லைன்னா உங்களால முடிஞ்சிருக்குமா?
புதன் அப்படிங்கிற தொலைத்தொடர்பு இருந்ததுனாலதான் பசங்க வந்து ஆன்லைன்ல படிச்சாங்க. புதன் அப்படிங்கிற தொலைத்தொடர்பு இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஐடி துறை இருக்கு. புதன் இல்லைன்னா ஐடி துறை கிடையாது. புதன் இல்லைன்னா கம்ப்யூட்டர் டீச்சர் ஏய்யா கிடையாது. உனக்கு பொண்ணு பாக்குற வரன் பாக்குறேன்னா எங்கயா பாக்குறீங்க? ஐடி மாப்பிள்ளையா பாக்குறீங்க? ஏயா பாக்குறீங்க? ஐயா எது ஒண்ணுமே வேண்டாங்கய்யா, நம்ம சப்ஜெக்டுக்கே நான் வர்றேங்கய்யா. முதல்ல வாங்கய்யா வாங்கய்யா. ஜாதகம் ஐயா முதல்ல ஜாதகம் போடணும் அப்படின்னாக்கா எங்கேயா போறோம்? எங்க முதல்ல போறோம்? ஜாதகம் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கணும்னா முதல்ல எங்க போறோம்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு தான் ஜோசியர்கிட்ட போறோம். வரணும்யா, எங்கள்கிட்ட வரணும் நீங்க. கம்ப்யூட்டர் சென்டருக்கு தான் முதல் போய் நான் முதல்ல ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் போடுறோம். முதல்ல பிரிண்ட் ஜாதகத்தை எடுக்கிறீங்க. பாக்குறதுக்கு ஜோதிடர்கிட்ட தான் வரோம். செவ்வாய்கிட்டயா போறோம்? ஜோதிடர்னு சொல்லக்கூடிய அந்த புதன்கிட்ட தான் நம்ம வர்றோம். புதன் தான் புத்தி சாதுரியம். என்னதான் நீங்க வீரமா இருந்தாலும் புதனுடைய புத்தி சாதுரியம் இல்லாம உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஐயா செவ்வாய் அப்படின்றது ஆடு ஆடை அறுத்தரலாம். ஆடை அறுக்கிறது கத்தி வேணும் தான், இல்லைன்ட்டு நான் சொல்ல. ஆடு வந்து அறுக்கிறவனை தான் நம்பும். அந்த ஆட்டை அறுத்து நீங்க சமைச்சு சமைக்காம நெருப்பு இல்லாம சாப்பிட முடியாது, நெருப்பு இல்லாம சமைக்க முடியாது அப்படிங்கிறீங்க. அந்த கறியை ஆக்கி வச்சுக்கிட்டு இலை போடாம நீங்க எப்படிங்க சாப்பிடுவீங்க? ம். ஒரு பந்தியில இலை போடாம எப்படிங்க சாப்பிடுவீங்க? அந்த செவ்வாய்ங்கிற கறிய புதன் அப்படிங்கிற இலையில வச்சாதாங்க அந்த பந்திக்கே மரியாதை. வண்டிக்கே மதிப்புங்க. இலை நிறைய வச்சான் பாரு, அவன் தேவைக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இலை நிறைய சிறப்புங்க. இனிப்பு, இலை நிறைய கறி வச்சாங்க, இலை நிறைய அருமைங்கய்யா அருமைங்கய்யா, அருமையா பேசுனீங்கய்யா. ஐயா அலாரம் பண்ணி காட்டிட்டாங்க. மிக சிறப்பா பேசுனீங்க. அப்ப ஒரு சுற்று எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல அவரவருடைய அனுபவத்தையும் அவரவருடைய ஆய்வையும் மிக தெளிவாக இந்த முதல் சுற்றிலே அனைவரும் அவரவருடைய காட்டியிருக்கீங்க. அடுத்து ஆசான்களுடைய வழிகாட்டுதலோடு அடுத்த சுற்றுக்குள்ளாக நம்ம இப்ப போலாம். இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு குருமார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக 2 அணியினுடைய தலைவர்கள், உங்களுக்கு நேரம் 8 நிமிடம். அதற்கு உண்டான நேரத்தில் நீங்க உங்களுடைய பங்களிப்பை வைக்கலாம். அதற்கு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எந்த 2 அணியிலும் இருந்து உங்களுக்கு பேசக்கூடிய தலைப்புகள் இருந்தால் நீங்க பேசலாம், பேசிய வாதத்திலிருந்து. சோ முதலாவதா செவ்வாய் அணியை கூப்பிடுங்க. செவ்வாய் அணிலங்க. செவ்வாயோட நட்சத்திரம் ஒண்ணு சித்திர, எங்க அணிக்கு இல்ல நித்திர அப்படின்னு சொல்லி அந்த அணியினுடைய தலைவி கரூராரை மனதில் நினைத்து பசுபதீஸ்வரருடைய பாதம் பணிந்து ஆணிலை அப்பனை அதிகாரத்தோடு கொண்டு பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய நபராகவும் ஜோதிட அமுதமாகவும் விளங்கக்கூடிய கே வசந்தி கலைவாணன் அம்மா அவர்களை கரூரிலிருந்து பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மாதா பிதா குரு என் குலதெய்வம் பாதம் தொட்டு வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் இங்கு பட்டிமன்றத்தில் பேச எனக்கு வாய்ப்பளித்த உயர் திரு ஸ்ரீதரையா அவர்களுக்கும் உயர் திரு வசந்தையா அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த யுவா கிராபிக்ஸ் சார் அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணியில் உள்ள என் நண்பர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரத்தில் சிறந்தவர் செவ்வாயா புதனா என்ற தலைப்பில் செவ்வாய்தான் என்று நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகுக்கும் வீரத்திற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஆண்மைக்கும் சகோதரத்துவத்திற்கும் பெருமை சேர்ப்பவர் செவ்வாய் என்ற பெயரை உடைய நானே. இதனால்தான் விநாயக பெருமான் தன் தம்பியாகிய முருகனை எனக்கு அதிதேவதையாக வைத்துள்ளார். முருக பெருமானை வணங்கினாலே போதும், அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலன் கிடைத்துவிடும். அதே சமயம் விநாயகருக்கு உகந்த நட்சத்திரமாகிய கேதுவை நட்பாகவும் வைத்துள்ளார். ராஜகிரகமாகிய நான் போர் வீரனாகவும் தளபதியாகவும் போருக்கு அத்தனை பொருள்கள் பொருள் காரகமும் சரி உயிர் காரகமும் சரி எல்லாமே செவ்வாயான நான் தாங்க ஐயா. என்னங்க, புதனை போல புறமுதுகு காட்டி ஓட மாட்டோம் நாங்கள்.
ஏன் உங்கள் வீட்டில் உள்ள செவ்வாயின் நட்சத்திரம் இருக்குது. புதன் 3ஆம் இடம், வீர விஜய வீர தைரியம் என்ற 3ஆம் இடத்தில் என்னுடைய செவ்வாயுடைய நட்சத்திரமாக மிருகசீரிஷம் இருப்பதனால்தான் உங்களுக்கும் அந்த பெருமையை சேர்த்துக் கொள்கிறேன். அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் வீரமாகிய நான் இருக்க வேண்டும் ஐயா. அதே போல் தலைமை பண்புக்கும் சரி, வாக்கு சுத்தம், தைரியம், பிறரை துணிச்சலுடன் காப்பாற்றுவதும், எதிரியை எதிர்த்து சண்டை போடுவதும், வெற்றி பெறுவதும் நானே. வீர மரணம் அடைவதும் நானே. அப்படிதான் சார் இருக்கணும். அதை விட்டு புதன் போல எனக்கு போர்வையை போத்திட்டு பதுங்கி இருப்பது செவ்வாய் அல்ல. என்னங்க, சுவிட்ச் போட்டால் பிரகாசமா ஒளி கொடுக்கறது நான் தான். என்னங்க, புதன் ஒளி கொடுப்பது இல்ல. ஏன் இவரு பயிர் சாப்பிடுவதற்கு வீரர்களுக்கு பயிர் சாப்பிட்டு அவங்க இதை பண்றாங்க அப்படின்னாங்க. ஆனா அந்த உண்ணும் உணவுக்கு நிலமும் அங்க செய்யற விவசாயமும் கல் மண்ணு அதை பதப்படுத்துற எந்திரம் எல்லாமே செவ்வாய் தாங்க சார். நாங்கள் இல்லாமல் பயிர் என்ற புதனே இல்லை. வளருங்களா? வளராது. அதே போல ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல் புதன் என்ற புத்தகத்தை வைத்துக் கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாதுங்க சார். கத்தி, கோடாரி, கம்பு, துப்பாக்கி, அரிவாள் என்று எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கொடி அறுப்பது முதல் கடைசி வரை எல்லாமே செவ்வாய்த்தான். ஆதி முதல் அந்தம் வரை செவ்வாய் தாங்க சார். அதே மாதிரி நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. இடி, மின்னல், நிலக்காரகன் எல்லாமே நான் தாங்க சார். அதே போல வீரத்துக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜான்சி ராணி அப்படின்னு எடுத்துக்காட்டி வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க யாரும் புதனை பத்தி பேசலைங்க. புத்திசாலித்தனமா உள்ள உட்கார்ந்துட்டா போதுங்களா? புத்திசாலி இருந்தாதான் நாட்டை ஜெயிப்பாங்கன்னு கோச்சாரம் செய்ய சொன்னாரு. அப்படிலாம் இல்ல. அங்க போய் நம்ம போர்க்களத்துல போராடுறதுக்கு வீரர்கள் வேணும்ல. அப்ப செவ்வாய் இருந்தா தானே முடியும். ஆர்டர் போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆர்டர் போடுறதுக்கு ஆள் இருந்தா தானே வேலை செய்ய முடியும். அது ஆர்டர் போட்டா மட்டும் பத்தாதுங்க சார். நம்ம செய்யணும், வேலையை செய்யணும் சிறப்பா. வாயில எல்லாம் சொல்லிடலாம். அததான் சொல்றேன். அதே சமயம் செவ்வாயினால எந்த இதுவுமே இல்லைங்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு மனிதன் கடன் வாங்கி கஷ்டப்பட்டாலும் என்னங்க, அவருடைய ஓரையை பயன்படுத்தி அந்த டைம்ல கடன் அடைச்சோம்னா சீக்கிரமா கடனையே அடைச்சு வழி செய்வாருங்க. அதே மாதிரி நடுவர் அவர்களே, மங்களக்காரகன் என்ற நாங்கள் இல்லாமல் எனக்கு எந்த சுப நிகழ்ச்சியுமே கிடையாது. ருதுவாவது முதல் குழந்தை பிறப்பு வரை நல்லா புரிஞ்சுக்குங்க நடுவர் அவர்களே. என்னங்க, செவ்வாய் தான் காரணம். அதே மாதிரி யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம், புதனை போல நடிக்கவும் மாட்டோம். எப்போதும் நேர்கொண்ட நடையும் நேர்கொண்ட பார்வையும் தான் செவ்வாய். நடுவர் அவர்கள் சொன்னார்கள், ஊக்குவிப்பதற்கு ஆள் இருந்தால் போதும் என்று சொன்னார். அந்த ஊக்குவிப்பது என்று விளையாட்டிலும் எல்லா இடத்திலும் தைரியத்தை கொடுப்பது ஊக்குவிப்பது என்று சொல்லே செவ்வாய்த்தான். கீதாராணி அம்மா சொன்னாங்க, செவ்வாயின் அதிபதி முருகன் இடத்தில் இருந்துதான் அவங்களே வந்திருக்கிறாங்க. செவ்வாயின் துணையோடு புதனுக்கு பேச வந்திருக்கிறார். என்னங்க, இங்கும் செவ்வாய் தான். தைரியம் வீரியம் என்று சொன்னீர்கள். அங்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் செவ்வாய் தான். அங்க தைரியம் வீரியங்கிறதும் நீங்களே சொல்லிவிட்டீங்க. புதன்னா வம்பு வழக்கு அப்படின்னு கீதாராமே சொல்லிட்டாங்க. வீரமும் புத்திசாலியும் இருந்தால்தான் நாட்டில் எல்லை பகுதியான வீரமான செவ்வாய் இருந்தால்தான் எல்லாமே செய்ய முடியுங்க சார். ஆடு எல்லா இடமும் சேர்ந்து பாசத்தோட தான் வாழும். ஆனா புதன் சுயநலவாதியா தான் வாழ்வாங்க. நீங்க என்ன சொன்ன எல்லா வார்த்தையும் வீரன் தான் கீதாராணி அம்மா நீங்க சொன்னீங்க. சொல்லி செவ்வாயே சிறந்ததுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு திடகாத்திரமான உடல் தான் மேடம் சிறந்தது. ஆனா நோயிட இருந்துகிட்டு புத்திசாலித்தனமா இருக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுங்க. இந்த காதலை பத்தி பேசுனீங்க. காதலை இழுத்துட்டு போறதுக்கு தைரியமும் மன உறுதியும் இருக்கணும். அப்பதான் இழுத்துட்டு போக முடியும். அதுக்கும் செவ்வாய் தாங்க சார் சிறந்தது. அப்புறம் பூனாம்மா சொன்னாங்க, என்னங்க, ஆபத்து சமயத்தில் உங்களை யாராவது எதிர்த்து போராடினாங்கன்னா புத்திசாலித்தனமா உட்காந்து யோசனை பண்ணுவீங்களா? கையில என்ன கிடைக்குதோ தூக்கி எறிஞ்சு நம்ம சண்டை போட்டுதான் தப்பிச்சு ஓட முடியும். அது மாதிரி ஆண்மை, வீரம், தீரம் அப்படி இருந்து எதிர்த்து நின்னாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதே மாதிரி மிலிட்டரி உடை பச்சையா இருக்குதுன்னாங்க அவங்க. என்னங்க, அது மட்டும் போதாது. அந்த ராணுவ வீரர்கள் என்ற செவ்வாய் தான் வீரத்தோட போடுறாங்க. பச்சை டிரெஸ் போட்டா மட்டும் போதாதுங்க. கையில துப்பாக்கி இருக்கணும். கையில துப்பாக்கி இல்லன்னா பச்சை சட்டை போட்டு ஒன்னும் பயன் இல்ல. சொல்லுங்க. அதாங்க. அதே மாதிரி
விவசாயம் எல்லாமே நம்மளுக்கு அதான். ஜிம்மு போய் பயிர் சாப்பிட்றேன்னு ஐயர் சொன்னாரு. அந்த பயிருக்கும் காரணகத்தான் நிலத்துல பயிரிட்டாதான் பயிர் அந்த பயிரே விளையணும்னா கிடைக்கும். நிலம் வேணையா, எங்க நிலம் இல்லாம உன் பயிர் வந்துருமா? ஆமாங்க சார். லிங்கத்துறை சார் சொன்னாரு, அதிகாரி IAS அதிகாரி, அரசு எந்த பெரிய அரசாங்க அதிகாரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த தலைமை பொறுப்பு யாருங்க? தலைமை பொறுப்பே செவ்வாய் தாங்கய்யா. என்னங்க, புதன் ராசிக்காரனு புத்திசாலி, என்னங்க கவனமாக கையாள வேணும்னு சொன்னார் லிங்கத்துறை ஐயா அப்படின்னு அவரே தான் சொல்லிட்டாரு. ஆனா என்னங்க, செவ்வாய் உள்ளத்தில் எதையுமே மறைக்காம நேரடியா பேசுவாங்க. பாசமும் நேசமும் உள்ளவர்கள். ஏங்க, காம்பவுண்ட் சுவர் பத்தி பேசினாரு. காம்பவுண்ட் சுவர் அப்படின்னு இதா, அந்த காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் வீடு கட்டி வாழ்வாங்களா? சொல்லுங்கய்யா நீங்களே. அதே மாதிரி அரசியல் பத்தி இதா பேசினாராங்க. அரசியல் இருந்தாதான் சார் நாட்டை ஆள முடியும். ஏன் சார்? அரசியல் இருந்தாதான் நாட்டையே ஆள முடியும். அரசியல்வாதி தான் நாட்டையே ஆள்றாங்க. ஆமா, அதே மாதிரி அரசியல்வாதி இல்லைன்னா எப்படி அவரு சட்டத்தை யாரு போடுறது? அதான் சொல்லுங்க சார். ஏங்க, நீங்க காம்பவுண்ட் செவருனாதாங்க தந்தை செவரு. தந்தை செவரு இல்லாம ஊடு பாதுகாப்பா இருக்குமா? அதான் சொல்லுங்க சார். ஆஹ் அசைவமே சாப்பிட மாட்டீங்களா சார்? செவ்வாய் உணவு புதன் உணவுங்கிறாங்க சார். அசைவமே தெரியாம சாப்பிட எதுவும் மாட்டாங்களா? சாப்பிடுவாங்கம்மா, டெல்லியில தெரியாம கண்டிப்பா. சாப்பிடுவாங்க போல இருக்கு. விடுங்க. ஆமா, கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பேர் அசைவ உணவு சாப்பிட்டு கொண்டு செவ்வாய் காரகத்துவத்தை சாப்பிட்டுதான் சார் சாப்பிடுறாங்க. என்னங்க, புதன் பேசிக்கிறாங்க. கோச்சாரம் சீனிவாசன் சார் சொன்னாரு, என்னங்க எப்படி சார் வீர விளையாட்டுக்கு புத்திசாலித்தனம் தேவைங்கிறீங்க? அப்ப ஓடுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் உடல்ல வீர தீரம் ஆண்மை இதெல்லாம் இருந்தாதாங்க சார் முடியும். என்னங்க, இன்னும் சிறப்புமா சிறப்பு. ஐயா அலாரத்தை காட்டிட்டாங்க. ஓகேங்க சார். வாய்ப்பளித்ததற்கு நன்றிகள் சார். அருமைமா அருமைமா. பட்டாசு பொறி வெட்டிச்சு தள்ளிட்டாங்க, பாத்தீங்களா இல்லையா? அடுத்து புதனோட நட்சத்திரம் 3, அதை வச்சு பேச போறேன் பாரு நானு அப்படின்னு சொல்லி தனது பேரிலேயே ராஜாவை வச்சிருக்கக்கூடிய திரு பி ராஜகோபால் ஐயா பெங்களூர்ல இருந்து ஜோதிட சிரோன்மணி அவர்களை இப்ப வெடிச்சதெல்லாம் சரவெடிங்க, நம்ம அணுகுண்டுன்னு காட்டணுங்க. போடுங்க, பேசிக்கலாம். வணக்கங்க. கன்னிமூலத்தில் அமர்ந்து அருள் செய்யும் கணபதியை நினைந்து, என் தாய் தந்தையை நினைந்து, என்ன எல்லா குருமார்களும் நினைந்து, மற்றும் இங்கு அமர்ந்திருக்க மிதுன ராசி போல் அமர்ந்திருக்கோம், கை கோர்த்து அமர்ந்திருக்கோம் ஸ்ரீதர் ஐயாவும் மற்றும் வசந்த் ஐயா. ஐயா, புதனுக்கே உரித்த தோணியில பேசுறீங்களே ஐயா. ஆங்க, அதுவே சிறப்பு தான். அவங்களையும் நினைந்து என் குலதெய்வம் எல்லா நண்பர்களையும் வணங்கி தொடங்குறேன். ஐயா, சண்டை போடுவோம். சண்டை போட்டா மறுபடியும் சமரசம் பேசணும். எத்தனை முறை சண்டை போட்டாலும், எத்தனை முறை பிரச்சனை ஆனாலும், தகராறுனாலும் மறுபடியும் பேசுறப்ப அதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு பண்பு வேணும். அந்த பண்பு புதன்கிட்ட தான் இருக்கு. அந்த பண்பு இல்லாம போய் நீங்க பேசுனீங்கன்னா திரும்பி சண்டை முத்தி போய் மண்டை தான் உடையும். என்னைக்கு ஒன்னா சேரவே முடியாது. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, சுற்றம் பார்க்கில் குற்றம் இல்லைன்னு சொல்லி. ஆமாங்க, விட்டு கொடுக்குற பண்போட ஒரு தைரியம் வேணுங்க. சும்மாவே எல்லா தைரியம் வேலை செய்யாது. அப்புறம் சொன்னாங்க, அதாவது போர்க்களம்னு சொன்னாங்க. போர் வேண்டாங்கயா அப்படிங்கறத புதனோட கொள்கைய. சாவாதீங்க. காதலுங்க, அன்புங்க, அன்பு, பாசம், ஜீவகாருண்யம். சாவாதீங்க. சைவத்தை சாப்பிடுங்க, நீங்க சாவாதீங்க. நாங்க சமரசம் பேசுறோம், தூதுவர் இருக்காங்க, டிப்ளமசி பேசுறோம். அப்பதான் வாழ முடியும். நீங்க சாவறத பத்தியே பேசுங்க, அப்ப எப்ப வாழ்வீங்க? நீங்க வெடிகுட்டு மாதிரி வாழாதீங்க, அன்போட வாழுங்கிறதா. அன்பா இருங்க ஐயா, எல்லாம் அன்பா இருங்கன்னு சொல்றாரு ராஜகோபால் ஐயா. அதுக்கு எடுத்துக்காட்டு மாதிரி பெருமாள் இந்த உலகத்துல 10 அவதாரம் எடுத்திருப்பாரு. மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுத்து எத்தனை போர்க்களம், எத்தனை சமாதானம், எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. ஆனாலும் இந்த செவ்வாய்ங்கிற அணியவர் நான் சாவதான் போறேன், அவன் கேட்கிற வரமே சாவர மாதிரிதான் இருக்கும். திருச்செந்தூர்ல முருகனே என்ன பண்றாரு? சூரசம்காரம் பண்ணிட்டு அந்த அசுரனை தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிறாரியா. கடைசியில ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, இன்று போய் நாளைக்கு அப்படிங்கிறாங்க. நான் சாவறேன் அப்படிங்கிறாங்க. சாவாதீங்க, வாழுங்க அப்படிங்கறதா புதன். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல 10 அவதாரம் இல்லையா, எல்லா உலகத்திலயும் அது எடுத்து மொத்தம் 24 அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த உலகத்தை காக்காரு தான். சரிங்களா? பணிந்தா, ஒருத்தர் பெரியவங்களை பணிந்தா 2 கையால தொட்டு உயர்த்துவாங்க, உயர்த்தி வாழ்த்துவாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி. இந்த 2 கையும் புதன் தாயா உயர்த்துறதுக்கு. பணிந்தா வாழ்த்துவாங்க.
அது போல ஐயா அதனாலதான் உள்ளங்கையில மகாலட்சுமி வச்சிருக்காங்க. ஆமாங்க உள்ளங்கை அஸ்த நட்சத்திரம். ஆமாங்க ஆமாங்க மகாலட்சுமி வச்சிருக்காங்களா இல்லையா? விரல்கள் அவருடைய புதனை கலியுக சார்ந்தது. கணபதி. அது போலயா இப்ப கணபதியே வந்து ஞானப்பழம் அவர் தான் வென்றாரு. ம். நீங்க ஊரெல்லாம் சுத்தி வந்தாலும் நாங்க ஜெயிச்சிருவோம் அம்மனே. அப்போ நீ வந்து மயில்ல ஏறி வரலாம்யா, நீ மயில்ல ஏறி ஆமாங்க உலகத்தையே சுத்தி வரலாம். அந்த சிவசக்தி வந்து எங்களை ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்காக தான் அவங்களுக்கு நடுமத்தில நாங்க அசிலேஷமா நிக்கிறோம். ஆயில்யம் வந்து அந்த நான் எல்லாத்தையும் பிரிஞ்சு போறாங்கிற கேதுவை பிடிச்சு அது ஆயில்யமா நிக்குது. சிவசக்தி தத்துவத்தை சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் சேர்க்கிறோம் நாங்க. ஒரு மண்டலத்திலயுமே ஒரு மண்டலம் முடிகிறப்ப அந்த கடைசியில மறுபடியும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த காலச்சக்கர சுழற்சியை இயக்குறவங்க புதன் தாயா. அதே போல மோட்சம் வேணும்னா நீங்க புதனை சார்ந்தே ஆகணும். நான் தாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரேவதியா நின்று எல்லாருக்கும் மோட்சம் தரவங்க அவங்க தாயா. திருமாலின் திருவடியிலே இருப்பாங்க. ஐயா அதனாலதான் 27 நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரமா ரேவதி வருது. ஆமாங்க நட்சத்திரம் நல்லா வாழ்ந்து நீங்க மோட்சம் அடையலையா, உங்களுக்கு பாதத்துல சரணடைச்சிட்டோம்னா நம்ம பக்குவமா வரலாம். அதுக்கு தாய் வீடு தாயா முயற்சி. அதுக்கு தாய் வீடு தான் முயற்சி சகோதரத்துவம். அதுக்கு தாய் வீடு தாயா உழைப்பு. நீங்க எத்தனை கர்மாவது வச்சிருங்க, நீங்க எத்தனை கொலையாவது பண்ணுங்க, எத்தனை நஷ்டமாவது பண்ணுங்க, நீங்க வாங்க 6வது வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு வந்து உழைப்புங்கிற ஒரு வழிகாட்டி உங்களுக்கு மேல ஏத்துறோம். சரிங்களா? அதே போல மூளைக்கு வேலை கொடுங்கன்னு சொல்றாரு ஐயா. மூளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஐயா மேல வரலாம். ஆமாங்க அதுக்குதான் 6ல வந்து நில்லுங்கிறாரு. ஆமாங்க நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க ஐயா. அதே போல ராமானுஜாச்சாரியா, ஆதிசங்கரர், ஸ்ரீ கணித மேதை ஸ்ரீ ராமானுஜர், இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட மிதுன ராசியோ மிதுன லக்னம் தான் பிறந்திருப்பாங்க. விவேகானந்தர் உள்பட அவங்க சொன்னாங்க. அது போல நாங்க தான் ரெட் சிக்னல். நீங்க வந்து ரெட் சிக்னல்யா, நாங்க வந்து மஞ்சளை தாண்டி கிரீன் சிக்னல் தாண்ட வழிவகுப்போம். நீங்க ரெட் சிக்னல் வச்சு நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? வீட்டுல இருந்து இன்னொரு பக்கம் போகணும்னால நாங்க கிரீன் சிக்னல் காட்டினாதான் போக முடியும். ஆமாங்க. அதே போல புதனோட சாரத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் மூலியமா தான் உங்களுக்கு வந்து புகழ கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஏந்து வரவே முடியாது. எக்ஸாம்பிள் வந்து இப்ப ராமரோட ஜாதகத்துல, ஸ்ரீராமரோட ஜாதகத்திலே சூரியன் வந்து ரேவதி நட்சத்திரம் தான் இருப்பாருங்க. மிதுனத்துக்கு வந்திருக்க மாட்டாரு, இது மேஷத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. அதை நீங்க கூர்ந்து கவனிச்சா தெரியும். அது நவமிங்கிறது வந்து சூரியன் வந்து ரேவதியில இருந்தாலும் அமையும். அது போல ரஜினிகாந்த் அவரோட கேட்டையோட நட்சத்திரத்துல சூரியன் இருக்குயா. ஸ்ரீதேவிங்கிறவங்களுக்கு ஐலியோட நட்சத்திரத்துல சுக்கிரன் இருக்கு. அது போல நீங்க புதன் சார ஏறினதாய அது மூலியமா நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும். இதெல்லாம் வீரத்தில் இப்ப நீங்க சொல்ல விஷயம் எல்லாம் வீரத்தில் வரக்கூடியதா? ஆமாங்க வீரதாயா. ஐயா அன்பு பண்புயா. நீங்க சண்டை போட்டு சாகாதீங்க அப்படின்றதுக்காக அறிவுயா. எல்லாம் அறிவு கொடுத்தாதான் நீங்க வந்து வீரம் வாழும். வீரம் வாழணும்னா அன்பு இருக்கணும்யா. அன்புங்கிறது எல்லா வீரத்தை விட பெரிய வீரம்யா. அதாவது சைலண்டா ஓடி போறது அன்புன்றீங்க. சைலண்டா ஓடி போலையா, வாழ வைக்கிறோம்ல. நீங்க செத்து போவாதீங்க சாவாதீங்கிறோம்ல. நாங்க எத்தனை முறை டிப்ளமசி பேசுறோம். ஆனா புதுசா இருக்கு சார் வீரத்துக்கு இல்லையா? இப்ப வந்து ஜெயின்லயே வந்து மகாவீரன் சொல்றோம். அவர் மகாவீரன் ஏன் சொல்றோம் அவரை? அவர் வந்து என்னைக்கும் எல்லாம் அஹிம்சை தான். அஹிம்சை வந்து இப்போ காந்தி, மகாத்மா காந்தி அவர் ஐலிய நட்சத்திரம் தாங்க. ஜவஹர்லால் நேரு ஐலிய நட்சத்திரம். இவங்க எல்லாம் வந்து அஹிம்சைய கொள்கையா கொண்டு சுதந்திரம் பெற்றவங்க. இப்ப ஆயிலிய நட்சத்திரம் ஆளும் நட்சத்திரம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எந்த நோட்டா இருந்தாலும் காந்தி தாத்தா இல்லாம இருக்காரா? ஆமாங்க. அதே போல ஐன்ஸ்டைன், நியூட்டன் இவங்க எல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் இந்த புதனோட சாரத்துல பிறந்தவராயா எல்லாருமே. தேசிய பாட்டு அதாவது ஜனகணமனா இதை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவரு கூட அவரோட நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். சோ ஒருமைப்பாடு, எல்லாம் நல்லா இருக்கணும், ஜெயிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறதா அந்த இலக்கணமே. எந்த காரணத்தை கொண்டு யாரும் சாவக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப என்ன வேணும்? வீரம் வேணும். ஒரு விவாதம்னு வரும்போது அதை பேசி தீக்கிற வீரம் வேணையா, அடிச்சுக்கிட்டு சாகிற வீரம் வேண்டவே வேண்டாயா. அதுக்காக தான் வெஜிடேரியன். நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்ல வரலையா. யாரையும் கொல்லாதீங்க,
உங்களால ஒரு உயிர் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு உயர்ந்த வீரம். அதுக்காக ஒரு வேளை உணவு விடறதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அது ஒரு வீரையா? நீங்க வந்து பசியோட இருக்க முயற்சி பண்ணணும். அதை நான் வீரம் இல்லாம பசியோட இருக்க முடியுமா? அது ஒரு பண்பு. அந்த பண்புக்கு தான் இங்க ரொம்ப முக்கியத்துவம். நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க. சிறப்புங்கய்யா. மிக அருமையாக ஐயா அவர்கள் பேசி முடிச்சாங்க. மேலும் வந்து நம்முடைய ஆசான்களுடைய வழிகாட்டுதலோடு அடுத்த நகர்வுக்கு நாம் செல்வோம். சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, தயவு செய்து டவுன் பண்ணிக்கீங்க. பேசாதீங்களா, தயவு செய்து ஹேண்ட் ரைஸே பண்ணாதீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த விவாதித்த வாதங்களில் இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது வாதம் எடுத்து வைக்கிறதுக்கு உங்ககிட்ட பிரதிவாதம் இருந்ததுனால் உங்கள் அணியில் யார் இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் 2 அணியிலையும் யார் பேச இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க. புது கருத்தெல்லாம் இங்க வந்து சொல்லக்கூடாது. இவங்க சொன்ன கருத்துடைய மாற்று கருத்துக்களை மட்டுமே சொல்லணும். அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வைங்க, இரு அணிகள்லயும். ஓகேவா? இப்ப மொத்தம் 3 பேர் தான் ஹேண்ட் ரைஸ். 4 பேர் பண்ணிருக்கீங்க, 4 பேர் மட்டும் தான் பேச போறாங்க. நன்றி. சீனிவாசன் ஐயா உங்களுக்கு இல்ல, பேசிக்கலாம். இல்ல, 4 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. பேசுங்க, 4 பேர்ல வரிசையா பேச ஆரம்பிங்க. செவ்வாய் என்கிற அணியிலிருந்து சக்கிலா பேபி அம்மால இருந்து ஆரம்பிங்கம்மா. பேசுவோம்மா. ஐயா, இப்போ எதிரணியில வந்து சொன்னாங்க இந்த ஓரையே நாங்க புதன் ஓரையில தான் ஆரம்பிச்சோன்னு. அவங்க யோசிக்கல ஐயா, புதன் ஓரையிலேயே ஆரம்பிச்சாலும் அதற்கு அங்க உறுதுணையா இருக்கிறது செவ்வாய் அணி, செவ்வாய்க்கு தான் அப்படின்றத அவங்க யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி சனி கூட புதன் சேர்ந்தாவே குறுக்கு புத்தி. இப்ப அவங்க வந்து பேசினாங்க, அதாவது மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சாரு, வந்தாரு, போனாரு. எங்க செவ்வாய் மாதிரி நேரடியா உட்காந்து நேரடியா போரிட்டு ஜெயிச்சாரா? எல்லாமே குறுக்கு புத்தி. அப்ப அவங்க அதை யோசிச்சிருக்கணும் இல்லைங்க ஐயா? அந்த மாதிரி குறுக்கு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, கோவிட் டைம்ல செவ்வாய் கிரகமா வந்து சோறு போட்டுச்சு, புதனாகிய நாங்க வேலை செஞ்சதுனாலதானே. புதனாகிய நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே செவ்வாய் கிரகம் தானே ஐயா. மருத்துவரும் ராணுவம் போலீஸ் இல்லைன்னா நீங்க எல்லாம் உயிரோட வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியுமா? எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு வீடு கபசு குடிநீர் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இல்ல, அப்புறம் வீட்லயே உட்காந்து உங்களை பாதுகாக்கிறது இல்ல. கோவிட் வந்தா 14 நாள் உங்களை ஒதுக்கி வச்சு வீட்லயே பாதுகாக்கிறது, இதெல்லாம் செவ்வாயோட காரகத்துவத்துலதானே ஐயா வருது. எல்லாமே வாங்கிக்கிட்டு எதுவுமே நாங்க வாங்கல, நாங்க அமைதியா இருக்கிறோம், எங்களுக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது அப்படின்னு புறமுதுக காட்டி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி ஓடாதீங்க ஐயா. கொஞ்சோண்டு அப்படியே யோசிச்சு நம்ம நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எப்பயுமே வீரத்துக்கு சிறந்தது செவ்வாய் மட்டுமே அப்படின்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன் ஐயா. இத்தனை நாளை கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததா புதன் அணியிலிருந்து ஆதித்யா ஆதி பேசுங்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா, இவங்க சக்கிலா இவங்க அணியில முதல்ல எடுத்த உடனே பாட்டு பாடினாங்க ஐயா. சின்ன பயலே சேதி கேள்தான். அடுத்த லைன பாடுங்களா ஐயா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. நீங்க கடுகுடுன்னு உடம்ப மட்டும் வளர்த்துட்டு வீர தீரமா இருந்தா புத்தி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. 2வது, முருகனை பத்தி அடிச்சு பேசுறீங்களே, உங்க முருகன் கோவப்பட்டதுனாலதாம்மா ஆண்டியா நின்னாரு. எங்க அவ்வை பாட்டி தான் புத்தி சொல்லி அவரை மருதமலையில எழுத்தி நிக்க வச்சாங்கம்மா. அப்புறம் என்ன சொல்றீங்க? இளைய சகோதரத்தை பத்தி பேசுறீங்க. இளைய சகோதரர் எங்கம்மா இருக்கு? 3ஆம் பாவத்துலதாம்மா இருக்கு. இப்ப தம்பியே இல்ல, அப்ப தோத்துருவாங்களாம்மா? புதனை வச்சு புத்திசாலித்தனமா சண்டை போட்டு ஜெயிக்கலாங்கம்மா. சண்டை போடுறதுனா கத்தி சண்டை இல்ல, வாய் சண்டை சாதுரியமா பண்ண முடியும்ன்றது தாங்கம்மா அங்க புதன் எடுத்து சொல்றாங்க. 2வது இன்னொன்னு சொல்றேங்க ஐயா, முகுந்த் வரதராஜனை பத்தி பேசினாங்க ஐயா. முகுந்த் வரதராஜன் அங்க தன்னோட குரூப்போட போய் சண்டை போடலைங்கயா, அவங்களை காப்பாத்தி அந்த வரதராஜன்ற புதன் பேருக்கு ஏத்த மாதிரி அவர் அந்த அங்க இருந்த வீரர்களை காப்பாத்தினாங்கயா. அம்மா சொல்றாங்க, துப்பாக்கி எடுத்துட்டு டைரக்டா நான் போய் சுற்ற முடியுமா பச்சை ட்ரெஸ் போட்டான்னு. அம்மா, நீங்க டைரக்டா போய் சுட்டு பாருங்க, உங்க காவல்துறையை தூக்கி உங்களை உள்ள போடும். எங்க நீதித்துறை தான் உங்களை காப்பாத்தணும்மா, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கம்மா. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்கயா, உங்களுடைய நம்ம கோவப்பட்டா கூட அந்த நரசிம்மர்கிட்ட போய் நிக்கிறது புதன் தாங்கய்யா. சின்ன பையன் தான் நின்னாருங்கய்யா. எப்பயுமே பாருங்க, ஒரு கேப்டன் கூட கோவப்பட்டா அங்கே புத்தி சொல்லி அவரை அடக்கி ஆடுறது அங்க இருக்கக்கூடிய தலைமை பண்புல இருக்க புதன் தாங்கய்யா. அதனால எங்கும் புதன் எதிலும் புதன் அப்படின்னு சொல்லிக்கிறேங்கய்யா. தசா புத்தியில கூட உங்க புதனுக்கு உங்களுடைய செவ்வாய்க்கு 7 ஆண்டு. ஏன்னா வீரம்ன்றது ஒரு ஏஜ்ல குறைஞ்சிடும், ஆனா புத்தின்றது 17 வருஷம். புத்தி வளர வளர நம்மளுடைய பண்பும் அடுத்தவர்களுடைய நம்மளுடைய அனுபவத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்த முடியும்.
முடியும். அதத்தான் கீதையில பகவான் அங்க உபதேசிச்சு சண்டை போடாதேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொல்ற வீரபாண்டிய கட்டபொம்மனும் நம்ம அம்மா ஜான்சி ராணியும் சண்டை போட்டு அவங்க இறுதியில அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சிச்சு. ஆனா குரு துரோணாச்சாரியார் தன்னுடைய புத்தி சாதித்தால் மாணவனை அவங்களுக்கு வில்வித்தையை கத்து கொடுத்து தன்னோட எதிரிய தன் காலடியில கொண்டு போட்டாரு. அதனால எங்கும் புதன் இல்லாத வீரம் என்றுமே நம்மை பாழ்படுத்தும் என்று. அது மட்டுமல்ல, இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். நடுவர் அவர்களே தங்களுடைய பெயரிலேயே வேதமித்ரா என்று வைத்துக் கொண்டிருக்கிறார். மித்திரன் என்றால் புதன், அங்கேயும் புதன் தான் வருகிறார். அதனால் ஆரம்பத்தில் கூறியது போல எங்கள் அணிக்கே உங்களுடைய அன்பான வாக்குகளை கொடுத்து எங்களை ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. சிறப்புதான் சிறப்புதான். ஆனா அந்த பக்கம் இருக்கிறவங்க நான் ஏதோ உங்ககிட்ட இது பண்ணிட்டு நினைச்சுக்க போறாங்கம்மா. பஞ்சாங்க வாசிப்பாளர் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை பதிக்கலாம். ஐயா, அது எங்களுடைய வாத திறமை ஐயா. சிறப்புமா. அதாவதுங்க சார், இப்ப கோச்சாரம் ஸ்ரீனிவாசர் சார் சொன்னாரு, கம்ப்யூட்டர்னால அந்த கொரோனானால பழைச்சாங்கன்னு. அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான மின்சாரத்தை செவ்வாய் தான் தருது. அந்த எலக்ட்ரானிக்ஸ் சாதனமே செவ்வாய் தான் சார். அது எப்படிங்க சார்? அப்படியே வெறும் புத்திசாலியை வச்சு புத்திசாலித்தனம் சொன்னாலும் வேலைக்காகாதுங்க. அந்த எலக்ட்ரானிக் சாதனம் வேணும், மின்சாரம் வேணும். அதை வச்சாதான் உங்க புதன்கிற புத்திசாலித்தனமே வேலை செய்யும், இல்லாட்டி வேலையே செய்யாது. வாழை இலையை பத்தி சொன்னாரு. வாழை இலையில போட்டு நிறைய சாப்பிடுறது. அந்த வாழை இலை எப்படி வந்துச்சு அதை அவர்கிட்ட கேளுங்க. அதுக்கும் புதன் தான். அந்த நிலத்துல வாழை மரத்தை அது மண்ணை போட்டு கல்லை போட்டு எல்லாம் உரத்தை போட்டு பூச்சி மருந்து போட்டு எல்லாம் பண்ணாதாங்க சார் வரும். வாழை இலையும் அதையும் யோசனை பண்ணணுங்க. ராஜகோபால் சார் சொன்னாரு, எடுத்தோடனே பேசுறதுல புதன் கள்ளத்தனம்பாங்க. அது கள்ளத்தனங்கிறத ஃபர்ஸ்ட் புதன் மட்டும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. என்னங்க, சண்டை போடுவது மாதிரி அவ பேசணும், இதா பேசணும்னா அவங்க ஏன் சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க? புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி தூண்டிட்டுருவாங்க. சண்டை போடுற மாதிரி நம்ம எப்படி சண்டைக்கு வருவோம் அப்படிங்கறதுக்கு உண்டானதெல்லாம் புத்திசாலித்தனமா யோசனை பண்ணுவாங்க புதன். என்னங்க, அதனால அதுக்கும் அவங்கதாங்க சார் காரணம். அதே சமயம் ரஜினிகாந்த் கேட்டை நட்சத்திரத்துல கோட்டை கட்டி ஆளுனாங்க. அதுக்கு வீடு கொடுத்தது யாருங்க? செவ்வாய். அப்படி இருந்தாலும் அவரு தீரமா அவரு தைரியமா போய் நடிச்சங்காட்டிதான் ஜெயிச்சாரு தவிர சும்மா அந்த கேட்டை நட்சத்திரத்தை வச்சுட்டு எல்லாம் நடிக்க முடியாதுங்க சார். அதே சமயம் அந்த அம்மா சொன்னாங்க, துரோணாச்சாரியார் வில்வித்தைய கத்து கொடுத்தாரு போர் செய்யாம அப்படின்னாங்க. அந்த வில்வித்தையை எதுக்குங்க சார் கத்து கொடுத்தாரு? சும்மா விளையாடுறதுக்கா? பொம்மை மாதிரி வச்சுட்டு விளையாடுறதுக்கா? இல்லைங்க சார். என்னங்க, போர்ல வில்ல வச்சு நம்ம போரிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக வில்வித்தையை கத்து கொடுத்தாங்க. அதுக்குதான் அந்த வில்வித்தை ஜெயிக்கிறதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அவங்க வில்வித்தையை சமாதானத்துக்காக கத்து கொடுக்கலைங்க. நாளைக்கு எதிரிகள் வந்தா போரிட்டு வெல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாங்க. நன்றிகள் சார், வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. அடுத்தது கீதாராணி அம்மா. கீதாராணி அம்மா. ஸ்ரீனிவாசன் கோச்சாரம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். கீதாராணி அம்மாவோட முடிஞ்சது. இதுக்கு மேல எந்த அணியினருக்கும் வாய்ப்பில்லை. கீதாராணி அம்மா. வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. அவர் சரவணன் சார் சொன்னாரு, அந்த நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு, வீட்டின் பாதுகாப்பு, அது எல்லாமே செவ்வாய்னு சொன்னாரு. ரெண்டு வீட்லயும் தன்னுடைய நட்சத்திரத்தை வச்சிருக்கிறது யாரு? செவ்வாய். எதுக்காக வச்சிருக்காரு? வேவு பாக்குறதுக்கு. இவங்க வீரத்தை விட்டுட்டு வீரம் இல்லாம இவங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்னு இவர் வேவு பாக்குறாரு. ஆனா அங்க புத்திசாலித்தனம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு புதன் அங்க நின்னு காட்டுறாரு. அதே மாதிரி செவ்வாய்னா மஞ்சுநாத் சார் சொல்றாரு, செவ்வாய்னா நெருப்பு ஜொலிக்கும் அப்படின்னு என்னென்னமோ கதை சொல்றாரு. புதன் நட்சத்திரத்துலதான் செவ்வாய் நீசமாறாரு. அந்த அடிப்படையவே அவர் மறந்து போயிட்டாரு. அடுத்து இந்த சகிலம்மா சொன்னாங்க, இந்த வீடு வாசல் இருந்தா புத்திசாலித்தனத்தால வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது செவ்வாய்க்குதான், புதனுக்கு எப்படி வரும் அப்படின்னு அவங்க பேசினாங்க. என்னன்னா, வீடு வாசல்லாம் இருக்கிறது செவ்வாய் தான் கொடுக்குது. ஆனா அந்த ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு கோழை கிட்ட இருந்தா அது என்ன ஆகும்? அந்த வீடு வாசல் அவன் எப்பயோ அதை விட்டு கொடுத்துட்டு இழந்துட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் நெருப்பு இல்லாம சமைக்க முடியுமான வேற ஒரு காமெடி பண்ணாங்க. என்னன்னா, காத்து இருந்தாதான் நெருப்பே எரியும். அந்த சயின்ஸே அவங்களுக்கு தெரியல. இந்த மகாபாரதத்துல குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க அப்படின்னு சகிலம்மா சொன்னாங்க. அதுக்கு பேரு ராஜதந்திரம், குறுக்கு புத்தி இல்ல. ராஜதந்திரம் இருந்தாதான் ஒரு நாட்டையே ஆள முடியும். அந்த அடிப்படை விஷயமும் அவங்களுக்கு தெரியல.
அப்புறம் சுப்புசித்ராமா சொன்னாங்க ரெட்டத்தன்மைன்னு. அது ரெட்டத்தன்மை கிடையாது, வளைஞ்சு கொடுத்து போறது. வளைஞ்சு கொடுத்து போறவன் என்னைக்குமே சோட போக மாட்டான், வெற்றியை தான் தட்டிட்டு போவான். எப்படின்னா எங்க சின்னமே 2 பேர் இணைஞ்சு இருக்கிறதா, எல்லாரோடையும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி புத்திசாலித்தனத்தையும் யூஸ் பண்ணி தேவைப்படுற இடத்துல வீரத்தையும் யூஸ் பண்ணி வெற்றி பெறதா எங்க புதனுடைய குணமேவும். வசந்தி அம்மா அவங்க தலைவி அந்த வீரம்ங்கிற வார்த்தையவே மறந்துட்டாங்க. செவ்வாயோட காரகத்துவம் என்ன அத பத்தி மட்டுமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க தலைவி வீரத்துக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு வேர்டையவும் விட்டுட்டாங்க. இப்ப அடுத்து நாங்க ஏன் புறமுதுகு காட்டி ஓட போறோம்? எதிர்காலத்துக்கு தேவையான உணவு, உறவிடம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நின்னு காட்டுவோம். எங்க கன்னிராசியோட சின்னமே அதுதான். இந்த அரசியல்வாதிகள் நாட்டை ஆள்றாங்க தான், ஆனா வியூகம் இல்லாத அரசியல்வாதி ஜெயிக்க முடியுமா? அதையே மறந்துடுறாங்க. அந்த புத்திசாலித்தனத்தோட கூடிய வீரம் தான் எல்லா இடத்துலயும் ஜெயிக்கும் அப்படின்னு திருப்பி ஒரு தடவை ஆணித்தரமா சொல்லி, நீங்க என்னதான் வீரம் மட்டும் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தாலும் புத்திசாலித்தனத்தோட கூடிய வீரம் தான் ஜெயிக்கும், புதன் தான் ஜெயிக்கும்னு நம்ம நடுவர் ஐயா தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா. பொதுவா சொல்லுவாங்க, மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது, ஆனால் தைமழை நெய்மலை என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த தை மாசம் பெய்யக்கூடிய மழை அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பேசிய ஒருவரையும் நம்ம சளைத்த நபர் கிடையாது. ஒருவரையும் கொஞ்சம் கூட மாத்தி கூட எடை போட முடியாத அளவுக்கு மிகச் சிறப்பாக மிக திறமையாக அனைவரும் பேசி வாதிட்டார்கள். இந்த இதுல செவ்வாயை பாக்குறோம் அப்படிங்கும்போது அவருடைய ஆற்றல், தைரியம், வீரியம் எல்லாமே இருக்கு. அது அவருக்குன்னு இல்லாத எதுவுமே கிடையாது. ஆக்ரோஷம், வேகம், ஆசை, உறுதி, தலைமைத்துவம், மிலிட்ரி, போலீஸ், சீருடை பணியாளர்கள் எல்லாமே அதுலதான் வருவாங்க. அதே போல இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பத்திர டாக்குமெண்ட்ல இருந்து, படிக்கிற பிள்ளையில இருந்து, புத்தகத்துல இருந்து, புத்தக அலமாரியில இருந்து, கணக்கு பார்க்கறதுல இருந்து, புத்தி கூர்மையான வேலைகள் எல்லாத்துக்கும் ஒரு விரிவுரையாளரா இருக்கிறதுல இருந்து, விஞ்ஞானியா இருக்கிறதுல இருந்து, ஆராய்ச்சியாளரா இருக்கிறதுல இருந்து எல்லாமே புதன் தான் வரார். அப்ப அதனாலதான் மிதுன ராசியில புதன் ஆட்சி வீடா அவர் உட்கார்றாரு. 6ஆம் வீட்டுல அவர் மூலத்திரிகோண வீடாகவும், அதே விட உச்ச வீடாகவும், அதே விட ஆட்சி வீடாகவும் அவர் வாங்கிடுறார். அங்க புதனுக்கு 2 வீடுகள் கொடுத்துட்றாங்க. அடுத்து இந்த செவ்வாயை பார்த்தோம்னு சொன்னா, மேச ராசி அவருக்கு ஆட்சி வீடும் மூலத்திரிகோண வீடாகவும் வாங்கிக்கிறாரு. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாகிய விருச்சக ராசியவும் அவர் ஆட்சி வீடாகவும் வாங்கிக்கிறாரு. பத்தாது எனக்கு இன்னொன்னு வேணும் அப்படிங்கிற மாதிரி மகர ராசியில போய் அவர் உச்சமும் வாங்கிக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு சிறப்புகள் மிகுந்ததா மிகச் சிறப்பா நம்ம அணியில இருக்கக்கூடிய எல்லாரும் சொன்னாங்க. நான் திருப்பி அதான் சொல்லுவேன், அந்த மார்கழி மலை மண்ணுக்கு உதவாது, தைமலை நெய்மலை என்பது போல ஒவ்வொருத்தரும் அந்த காரகத்துவத்தை பத்தி பேசிய அனைத்து கருத்துக்களுமே மிகச் சிறப்பான கருத்து. அப்ப அந்த தையும் மாசியும் வையகத்துக்கு உறங்கு, தைரியமும் புத்தி சாதுரியமுமே தனம் கணம் சகல நன்மையும் தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைங்க. பொதுவா வீரியம் தைரியம் 2 கேட்க ஒரு மாதிரி இருக்கலாங்க. ஆனா வீரியங்கிறது வேற, தைரியங்கிறது வேற. உடலால் வரக்கூடியது வீரியம், மனதால் வரக்கூடியது தைரியம். ஒருத்தனுக்கு வீரியம் மட்டும் இருந்து அவன் வெளியில போறான், ஒருத்தன் அவனை ஏமாத்துறதுக்கு சாத்திய கூறுகள் அதிகமா இருக்கு. ஒருத்தன் தைரியம் மட்டும் இருக்கு, வீரியமே இல்ல, இவனை 4 பேரு கேவலமா அவமானமா பேசக்கூடிய ஒரு நிலையும் தள்ளப்பட்டு விடுவான். அப்ப வீரியம்ங்கிறது ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய பலத்தை காட்டுகிறது, தைரியம்ங்கிறது அவன் மனதில இருக்கக்கூடிய பலத்தை காட்டுகிறது. அதே போலதான் நம்மளுடைய இருதயத்துக்கு 2மே முக்கியம். ரத்தம் உள்ள போனாதான் பம்ப் பண்ணி அந்த டியூப் வழியா நம்ம உடம்பு ஃபுல்லா அது வேலை செய்யும். அந்த டியூப்ங்கிறது புதனுங்க, ரத்தங்கிறது செவ்வாங்க. அப்ப 2ம் ஒரு சேர இணைந்து இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்பு இயங்கும். அது போல இந்த அணியில் இருவரும் திறமையா பேசுனீங்க. அப்ப வீரியம் இல்லாத உடம்பு வம்ச விருத்தியை கொடுக்காது. தைரியம் இல்லாம ஒருத்தன் வீரியனா மட்டும் இருந்தானா அவனை கோலன்றுவாங்க. அதன் அடிப்படையில மிகச் சிறப்பா பேசின அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, 2மே
சமநிலையில் பேசி முடித்தார்கள் என்று சொல்லி பேசிய அனைவருக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கும், இதை ஏற்பாடு செய்து கொடுத்த யுவா கிராபிக்ஸ் ஐயா அவர்களுக்கும், ஆசான் ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும், ஆசான் வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், எங்க டீம் லீடரா இருக்கக்கூடிய சாந்தி அம்மா மற்றும் ரவிக்குமார் சார் அவருக்கும் நன்றி கூறி, பேசிய அனைத்து சகாக்களுக்கும், கே வசந்தி கலைவாணன் அம்மா, கே சரவணன் ஐயா, ஆர் மஞ்சுநாதன் ஐயா, ஆர் சகிலா பேபி அம்மா, ஜி சுப்பு சித்ரா அம்மா, இந்த அணில பி ராஜகோபால் ஐயா, எஸ் கீதாராணி அம்மா, என் புவனா ஸ்ரீ வட்சனா அம்மா, எஸ் ஸ்ரீனிவாசன், எஸ் லிங்கத்துறை அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருமை அருமை, வாழ்த்துக்கள் சார்.